இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களை முற்றுமாய் உம்முடைய கரத்தில் தருகிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, உயிர் அற்றவர்களுக்கு உயர் சிகிச்சையும் பலனளிக்காது, உணர்வு அற்றவர்களுக்கு உன்னதமான ஆராதனையும் பலனளிக்காது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? செத்து போன ஆளுக்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் துட்டு தான் வேஸ்ட்டு, டைமும் வேஸ்ட்டு, துட்டும் வேஸ்ட்டு. சும்மா வச்சுருப்பான், இயற்கை சுவாசத்தை கொடுத்து மூச்சு போகிற மாதிரி காமிச்சிக்கிட்டே இருப்பானே தவிர ஆளை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா உயிர் இல்லை. உயிர் இருந்தால் என்ன வேணாலும் செய்யலாம், ஆனால் உயிர் இல்லை. அதே போல் உணர்வு அற்றவர்களுக்கு உன்னதமான ஆராதனையும் பலனளிக்காது. இந்த இடத்துல ஒரு தேவ பிரசன்னம் இருக்குது, தேவ ஆவியானவர் இருக்கிறாரு, கடவுளுடைய வார்த்தை இருக்குது. இவை அனைத்தும் உங்களிடத்துல கடந்து வந்தாலும் உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? உணர்வு இருக்கணும், சென்ஸு. அப்படின்னாக்க அந்த காரியங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு ப்ரெசன்ஸை, அந்த காட்ஸ் வேர்டை உள்ளே வாங்கக்கூடிய அந்த உணர்வு இருக்கும் பொழுது தான் அந்த ஆராதனை உங்களுக்கு பயனுள்ள ஆராதனை அமையக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். பாருங்க, நம்ம அறிக்கை செய்து விட்டு வார்த்தைகளை கடந்து போகலாம். உபாகமம் 26ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம் எல்லாரும். நன்றி ஆண்டவரே, ஓமை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம். உபாகமம் 26வது அதிகாரத்தில் 19வது வசனத்தை அறிக்கை செய்வோம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். ஆமென். அவரை பார்த்து நாம் சொல்லுவோம், நீர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் எங்களை சிறந்திருக்கும்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஆமாம், அந்த வாக்கு தத்தத்தின்படியே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் புகழ்ச்சி, கீர்த்தி, மகிமையை கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். யோபு சொன்னார், உங்களுடைய ரகசிய செயல். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க இந்த வசனத்தை? சரி, எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. தேவனுடைய ரகசிய செயல் எப்பொழுது ஒரு மனிதனுடைய கூடாரத்தின் மேல் வருகிறது என்றால், எப்பொழுது அவன் தேவனுடைய ரகசிய செயலை அவன் நம்பி விசுவாசித்து அதை சொல்லுகிறானோ அப்பொழுதுதான் தேவனுடைய ரகசிய செயல் அவன் கூடாரத்தின் மேல் வரக்கூடியதாக இருக்கிறது. இப்போ ஒரு வாக்குத்தத்தத்தை வாசிச்சிங்களா? இந்த வாக்குத்தத்தம் தேவனுடைய ரகசிய வார்த்தை. என்னதுங்க? ஆமாம், இந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்திலலாம் கோடு வேர்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க, ரகசிய சொல், பாஸ்வேர்டுன்னு சொல்லுவாங்க. என்ன ஒன்றுமே இல்லாமல் அனுப்புகிறீங்களே, அங்கே போய் இந்த வார்த்தையை சொல்லு, 3ன்னு சொல்லு, உனக்கு வேண்டிய ரூமு, உனக்கு வேண்டிய சூட்டு, கார் எல்லாமே ஒன்று கிடைக்கும். கோடு வேர்டு கொடுத்து அனுப்புகிறார், ரகசிய வார்த்தை. அதே போல் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ரகசிய வார்த்தைகளை கொடுத்துருக்கிறார். இது ஒரு உலகத்தான் எடுத்து படித்தான்னு வச்சிங்களேன். நான் உண்டு பண்ணினா எல்லா ஜாதிகளை பார்க்கணும், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்து இருக்கும்படி செய்வேன். என்ன சார் இதெல்லாம் நம்புறமாயா இருக்குது? இது சீக்ரெட் வேர்டு, அவனுக்கு புரியாது. ஜேம்ஸ் பாண்டு போய் 3ன்ற நம்பரை போயிட்டு ரோட்டில் பண்ண சொன்னானாக்க யார்கிட்ட சொல்லணுமோ அங்கே சொன்னதான் அவனுக்கு புரியும். இது ரகசிய வார்த்தை. இந்த ரகசிய வார்த்தையை உங்களிடத்துல தேவன் கொடுத்திருக்கிறார். நீங்கள் எங்கே சொல்லணும் அப்படின்னாக்க இந்த இயற்கை உலகம் முழுவதும் தேவன் படைத்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த உங்கள் கண்களை திறந்து பார்க்குற எல்லாமே தேவனால் படைக்கப்பட்டது. தேவனால் படைக்கப்பட்ட அனைத்தும் தேவனுடைய ரகசிய வார்த்தையை அறிந்ததாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? அதனால தான் இயேசு காற்றை அதட்டினார், கடலை பார்த்து இறையாதே அமைதலாக இருந்தார். என்ன சார், காற்றும் கடலும் என்ன சார் அடங்குது ஒரு வார்த்தைக்கு? எப்படி சார் ஒரு மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க, தேவன் குமாரன் தேவனுடைய ரகசிய செயலை, வார்த்தைகளை அறிந்திருந்தார். அந்த ரகசிய வார்த்தை தான் தேவனுடைய ரகசிய செயலை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஸோ அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லும் பொழுது எப்படி சொல்லணும் அப்படின்னாக்க, எனக்கு தேவன் ரகசியமாக அந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறார். இந்த ரகசிய வார்த்தையை நான் சொல்லும் பொழுது என் வீட்டின் மேலே ரகசிய செயல் நடைபெறக்கூடியதாக. ஆமாம், சாரிபாத் ஒரு விதவையினுடைய வீட்டில் ரகசிய செயல் நடந்துச்சு. ஆமாம் இல்லைங்களா? ஊரெல்லாம் என்னதுங்க? பஞ்சம். அந்த அம்மா வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய், அதுவும் லாஸ்ட் பிரெட் அவங்க சுடுறதுக்காக வச்சுருக்கிறாங்க. அதுக்காக 2 குச்சி பிறக்க போகிறாங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணலை,
ஒரு மூட்டை நிறைய குச்சியை எடுத்துகிட்டு வந்து போட்டு என்ன பண்ண போகிறோம், அடுத்த வேலை உயிரோடு இருக்க போகிறது இல்லை. ஆனால் 2 குச்சி மட்டும் எடுத்துகிட்டு வராங்க. 2 குச்சி மட்டும் எடுத்துகிட்டு வந்து அதை மட்டும் உடச்சி அடுப்பு பற்ற வச்சு அந்த கொஞ்சம் மாவில் கொஞ்சம் எண்ணெயில் சுட்டு அவங்க பையனும் அவங்க அம்மாவும் சாப்பிட்டு சாக போகிறாங்க. அதுதான் கிளைமேக்ஸு. அந்த கிளைமேக்ஸில் இருந்து தேவன் செகண்ட் பார்ட்டை தொடங்குறாரு. ஹல்லேலூயா. அந்த அம்மா என்ன பண்ணாங்க, தேவ மனுஷனுடைய வார்த்தைக்கு சுட்டு முதல்ல ஒரு அடை எனக்கு எடுத்துட்டோம் அப்படின்றார். இதுதான் ரகசிய வார்த்தை. இந்த ரகசிய வார்த்தையை அந்த அம்மா கேட்டு அதன்படி செய்யும் பொழுது தேவனுடைய ரகசிய செயல் அவங்க வீட்டு மேலே. அந்த அம்மா மாவு எடுக்கிறாங்க, திருப்பி மாவு உள்ளே இருக்குது. மாவு எடுத்துட்டு போய் சுட்டுட்டு வந்து பார்க்குறாங்க, திருப்பி மாவு இருக்குது. எவ்வளோ ரகசியம் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. அட்சய பாத்திரம்னு சொல்லுவாங்க. அதே போல் அந்த அம்மாவுடைய பாத்திரம் அட்சய பாத்திரத்தை போல் மாவு எடுக்க வந்துக்கிட்டே இருக்கு. எண்ணெயை ஊற்ற ஊற்ற ஃபுல் ஆகிக்கிட்டே இருக்குது, குறைய கூட மாட்டேங்குது. எப்போ உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ரகசிய செயல் நடக்கும் என்றால், எப்பொழுது நீங்கள் தேவனுடைய ரகசிய வார்த்தையை நம்புகிறீர்களோ அப்பொழுது தான் ரகசிய செயல் நடக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டில் ரகசிய செயல் உண்டாகணும்னு நினைக்கிறீங்க? பல நாட்களுக்கு முன்பாக ஏதாச்சும் தோடை தொலைச்சிருப்பீங்க, வீடையே தேடி பார்த்துருப்பீங்க, ஒன்றுமே கிடைக்கல. அந்த தோடு எங்கேயாச்சும் போயிட்டு ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு வந்திருக்கும், உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் கடவுளை நம்பி கடவுளுடைய வார்த்தையை விசுவாசித்து கர்த்தர் என்னுடைய வீட்டில் ஒரு பொருளை கூட காணாமல் போக விட மாட்டார், அதை கட்டாயமாக தேவன் கிடைக்கும்படி செய்வார் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு பாருங்கள், ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த தோடை தேவன் வெளியிலே வரும்படியாய் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சாரிபாத் ஒரு விதவையினுடைய வீட்டில் அந்த பானையில் அந்த கொஞ்சம் மாவுக்குள்ளே தான் தேவன் எதை வச்சுருந்தாரு, பஞ்ச நாட்கள் முழுவதும் சாப்பிட கூட மாவு அதுக்குள்ளே தான் வச்சுருந்தாரு. கடவுள் வந்து டெய்லி நைட் வந்து பானையில் போட்டுட்டு போகலை, அந்த பானையிலேருந்து வரும்படியாக செய்து கொண்டே இருந்தார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எங்கே வச்சுக்கிறாருனாக்க உங்கள் வாயில் வச்சுருக்கிறாரு. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்குது. தேவனுடைய ரகசிய செயலை உங்கள் வாழ்க்கையில் இந்த நாட்களில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் காண போட்டது, நீங்கள் தொலைச்சது, உங்கள் கிட்டிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டது எதுவாக இருந்தாலும் அதை தேவன் இந்த நாட்களிலே உங்களுடைய கண்களில் வந்து படும்படியாய் செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஏதாச்சும் தொலைச்சிட்டு வந்துருக்கிறீங்களா? செருப்பு போச்சான். வசனம் சொல்லுது, சுவிசேஷகனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள். ஊழியத்தை ஐயா செஞ்சிட்ருக்கிறாங்க, அப்படி செருப்பு போயிருக்குன்னு சொல்கிறாரு. இவருக்கு என்ன தேவன் கொடுக்க போகிறாருனாக்க 2 செருப்பு போச்சுன்னு நினைக்கிறேன். 4 செருப்பா? 2 செருப்பு காண போயிடுச்சு. ஆனால் நான் சொல்கிறேன், இவருக்கு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு செருப்பும் ஒரு ஷூவும் கூட தேவன் கிடைக்கும்படி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் கிட்ட இருந்து ஒன்று திருட்டு போச்சுன்னா அந்த திருட்டு பைய யாருன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா? அந்த திருட்டு பைய யாருன்னு எனக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும். அப்படின்னா கடவுள் அபண்டன்ட்டாக கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ ரகசிய செயல் வார்த்தையை விசுவாசிச்சாதான் ரகசிய செயல் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த மாலை வெளில உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு டிக்ளேர் பண்ணுறேன். உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் இழந்திருந்தீங்களோ, காணா போட்டிருந்தீங்களோ, தொலைச்சிருந்தீங்களோ, வீட்டில் போயிட்டு வாயை திறந்து சத்தமாக சொல்லுங்கள், நான் தேவனை நம்புகிறபடியினாலே என்னிடத்திலிருந்து கடந்து போனது, நான் தொலைத்தது, நான் தவற விட்டது எதுவாக இருந்தாலும் அதை தேவன் என்னுடைய கரத்தில் வந்து கிடைக்கும்படி செய்வார் என்று சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் ரகசிய செயலை பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. ஆமாம், இந்த வாக்குத்தத்தம் ரகசிய வார்த்தை. வீட்டுக்கு போகும்போது சொல்லிகிட்டே போங்க. கணவன் மனைவிட்டு சொல்லுங்கள், மனைவி கணவன்ட்டு சொல்லுங்கள். ரகசிய வார்த்தை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த ரகசிய வார்த்தையை நாம் சொல்ல சொல்ல நம்முடைய வாழ்க்கையில் ரகசிய செயல்கள் நடக்கக்கூடியதாக இருக்கிறது. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்வார். அதன் போய் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், இந்த அறிக்கையின்படி உங்கள் வாழ்க்கையை செய்வாராக. வார்த்தைக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக ஒரு காரியத்தை சொல்லிட்டு கடந்து போக விரும்புகிறேன். தடைகளை பார்க்கிறவர்களுக்கு வழி தெரிவதில்லை, வழியை பார்க்கிறவர்களுக்கு தடைகள் தெரிவதில்லை. எத்தனை பேருக்கு வார்த்தை புரியுது? ஆமாம். வெளிநாட்டு ஒன்றில் உயர்ந்த ஒரு பனி நிறைந்த ஒரு மலை, அந்த மலையில் மரங்கள் எல்லாம் வளர்ந்துருக்குது. அந்த மலையின் உச்சியிலிருந்து அந்த மலையின் அடிவாரத்தை அடையணும், அதுதான் போட்டி. அந்த போட்டியில் காலில் என்ன பண்ணுவானாக்கா, ஸ்கேட்டிங் கட்டக்கூடிய அந்த பிளேட்டை கட்டிக்கிட்டு மலையின் உச்சியிலிருந்து எங்கே வரணும், மலையின் அடிவாரத்திற்கு வந்து சேரணும். வந்து சேருகிறவர்கள் தான் முதல் பரிசை பெறுவாங்க. அப்படி ஒரு போட்டியை ஆயத்தப்படுத்தி மலையின் உச்சியில் கொண்டு போய் எல்லா போட்டியாளர்களையும் நிறுத்திட்டாங்க. எல்லாரும் கடந்து வர்றாங்க. கடந்து வரும்பொழுது மலையிலிருந்து ஒரே வர்றாங்க. அங்கங்கே மரங்கள் வளர்ந்துருக்கும், மேடு பள்ளங்கள் இருக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக வரணும். கர்ணம் தப்புனா
மரணம் எங்கேயாச்சும் இடிச்சிருவாங்க, சொருகிடுவாங்க எங்கேயாச்சும் போயிட்டு. அவ்வளோ குரூஷியலான அந்த மலை பீக் அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. அங்கேருந்து கீழே அடிவாரத்தை தொடணும். அப்படி ஒரு போட்டி நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது ஆண்கள் பெண்கள் எல்லாரும் கலந்து கொள்ளுகிறாங்க. எல்லாரும் தோத்துட்டாங்க, எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. ஒரே ஒரு பெண்மணி மாத்திரம் கீழே வந்து சேர்ந்து அந்த பரிசை பெற்றுக்கொண்டாங்க. பெற்றுக்கொண்ட உடனே பேட்டியாளர் அவள்கிட்ட கேட்டாங்க, இவ்வளோ கஷ்டமான இடத்துல, ஆண்கள் கூட சிரமப்படக்கூடிய இடத்துல பெண்கள் ஆகிய நீங்கள் எப்படி இந்த போட்டியில் வந்து நீங்கள் இவ்வளோ திறமையாக நீங்கள் செஞ்சு ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அவங்க சொன்ன ஒரே ஒரு வார்த்தை அங்கிருந்த எல்லாத்தையும் ஆச்சரியத்தில் நிகழ்த்தியது. என்ன சொன்னாங்கனாக்க, எனக்கு கற்றுக் கொடுத்த குரு என்ன சொல்லி கொடுத்தாருனாக்க, நீ வாழ்க்கையில் எதை செய்வதாக இருந்தாலும் வழியை மாத்திரம் பார், தடையை பார்க்காது. ஹல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி என்ன சொல்லித்தராங்க அப்படின்னாக்க, பாரு தடையை எப்படி இருக்குன்னு பார்த்துக்கப்பா, இந்த பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனை இருக்கும், அந்த போராட்டம் இருக்கும், இதெல்லாம் கடந்து தான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும். ஆனால் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த குரு என்ன சொன்னார்னாக்க, தடைகளை பார்க்காத வழியை மாத்திரம் பார். அதனால மலையின் உச்சியிலிருந்து நான் அடிவாரத்தை வந்து அடைகிற வரைக்கும் நான் ஒன்று பண்ணினேன். எனக்கு தேவையான வழி எந்த பக்கம் இருக்கோ அந்த வழிகளை மாத்திரம் நான் பார்த்து பார்த்து வந்தபடினாலே என்னுடைய இலக்கை நான் அடைய முடிந்தது. ஹல்லேலூயா. வேதத்தில் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒருத்தி இருந்தாள். தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்தாள். மருத்துவர்களுக்கு எல்லாம் பார்த்தா எல்லாம் கம்ப்ளீட்டாக வாஷ் அவுட், ட்ரை ஆயிடுச்சு. இப்போ ஒன்றுமே கிடையாது, இப்போ ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். இயேசு இந்த பூமியில் வரும்போது என்ன சொன்னார்? நானே வழி. நானும் வழின்னு சொல்லலை, நானே வழி. நான் அவர் தான் வே, அவர் தான் பார்த்து. ஒரு மனிதன் வாழ்க்கையில் சிறப்பாய் வாழ்வதற்கான வழி இயேசு மாத்திரமே. அந்த இயேசுவை குறித்து அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ கேள்விப்படுகிறார். இந்த மாதிரி இயேசு ஒருத்தர் இருக்கிறாராம், அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ண ஒரு தொட்டா சுகமாயிடுதான் அப்படின்றத கேட்கும் பொழுது இவளுக்குள்ள பெரிய மகிழ்ச்சி, ஆனால் ஒரு பெரிய கவலை. அவர் தொட்ட சுகமாகும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் இப்போ பிரச்சனை என்னன்னாக்கா, இவ கூட்டத்துக்குள்ள போய் இயேசுகிட்ட போய் ஜெபிக்க முடியாது. ஏன்னா அவள் தீட்டுள்ள ஸ்திரீ. இவ போய் இயேசுவை பார்க்கணும், வீட்டிலேருந்து வெளியே போகணும்னாலும் கஷ்டம், கூட்டத்துக்குள்ளே போகணும்னாலும் கஷ்டம். இயேசு வந்து நின்னா பொதுக்கூட்டம், நடந்தார்னாக்கா ஊர்வலம், அவ்வளோ க்ரௌட் எப்பயுமே அவர் சுற்றி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட தேவ மனுஷன் எப்படி சந்திக்க முடியும்னு சொல்லி தடைகள் தான் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அவன் ஒன்று பண்ணா, நான் சாவின் விளிம்புக்கு வந்துட்டேன், மரணத்தின் உச்சியில் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் தடைகளை பார்க்க போகிறதில்ல, மரணம் எப்படியும் கன்ஃபார்மு. அவரை போய் பார்க்கறதுனால கொஞ்ச நாள் செத்து போக போகிறேன், ஆனால் துணிந்து நான் போய் அவரை பார்த்தே தீருவேன்னு அவள் வீட்டிலிருந்து இயேசுவை வந்து பார்க்கிற வரைக்கும் அவள் வழியை மாத்திரமே பார்த்து கொண்டு வந்தால், தடைகளை பார்க்கவில்லை. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் கடந்தா. ஆனால் இங்கே ஒரு பியூட்டி என்ன தெரியுங்களா? இயேசு யாரோ தொட்டாரோ அவங்க தான் அது வரைக்கும் சுகமாயிட்டு இருந்தாங்க. முதல் முறை ஹிஸ்ட்ரியை மாற்றி போடுறா, ஹிஸ்ட்ரியை மாத்துறா. அவர் தொட்டா மாத்திரம் சுகம் வர்றது கிடையாது, நான் அவரை தொட்டாலும் எனக்கு சுகம் வரும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா சார்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடவுளை எப்படிலாம் புரிஞ்சுக்கிறீங்களோ அப்படிலாம் கடவுள் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட ரெடியாக இருக்கிறாரு. சில பேர் கடவுள் இப்படி தான், கடவுள் அப்படி தான் செய்வார், இப்படி தான் செய்வார். நான் சொல்லிட்டுங்களா, ரகசியம் சொல்லி தட்டுங்களா? நீங்கள் கடவுளை எப்படிலாம் விசுவாசிக்கிறீங்களோ அப்படியெல்லாம் தேவன் உங்களுக்காய் மாறக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அமெரிக்க பிரசிடென்ட் ஹவுஸில் உட்காந்துருக்கிறாரு. உட்காந்து பெரிய மீட்டிங் போய்கிட்டு இருக்குது. அவங்க பொண்ணு அப்படியே கதவை திறந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே உள்ளே வருது. சிரிச்சுக்கிட்டே உள்ளே வந்தோன்னே அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம், அங்கே இருக்கிற மீட்டிங்லேருந்து எல்லாருமே டென்ஷனாக உட்காந்துருக்காங்க, முக்கியமான முடிவு எடுக்கணும். அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை டக்குன்னு கதவை திறந்து உள்ளே வந்துச்சு. டேடி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருது. எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்ன பிரசிடென்ட் என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. மை கமின், நான் உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குது. இப்போ உள்ள பெரிய மீட்டிங் போயிட்டு இருக்குது. அந்த குழந்தைய பார்க்குறாரு. எஸ் யூ கேன் கம், நீ உள்ளவா அப்படின்றாரு. அந்த குழந்தை ஓடி வந்து அவங்க அப்பா மடியில் உட்காருது. அப்போ சொல்லுது அந்த குழந்தை, அப்பா நான் அவங்க மேலே சவாரி பண்ணணும். அப்படியே கோர்ட்டை கலட்டி சேரில் மாட்டிட்டு முட்டிங்கால் போட்டு கீழே இந்த குழந்தைய தூக்கி மேலே உட்கார வச்சுக்கிட்டு அந்த இடத்துல அப்படியே ஒரு சின்ன சுற்றிட்டு, ஓகே டேடி இப்போ ஒரு மீட்டிங்கில் இருக்கிறேன், ஈவினிங் வீட்டில் வந்து நம்ம விளையாடலாமா அப்படின்னு சொன்னேன். ஓகே டேடி பாய் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை கடை ஓடி போயிடுச்சு. அங்கேருந்து எல்லாரும் பார்க்குறாங்க, ஒரு தேசத்தினுடைய பிரசிடென்ட்டு முக்கியமான மீட்டிங்கில் இருக்கிறாரு. ஆனால் அந்த குழந்தை வந்து அவங்க அப்பா கிட்ட இதை கேட்ட உடனே அவர் மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசலை, வாமான்னு சொல்லி தூக்கி உட்கார வச்சு எல்லாருக்கும் முன்பாகவும் அந்த குழந்தைய ரவுண்ட் அடிச்சுட்டு அந்த குழந்தைய அனுப்பிச்சி விட்டாரு. நான் பார்த்தேன், ஒரு சாதாரண உலகத்தின் தகப்பன், அவன் அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட்டாக இருந்தால் கூட சரி, தன் குழந்தை வந்து ஒன்று கேட்கும் பொழுது அவர் செய்வதற்கு அவர் தயங்குவதில்லை என்றால், இந்த பரலோகத்தின் தேவனை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். இந்த தேவன் தன் பிள்ளைகள் எப்படியெல்லாம் அவரை விரும்புகிறார்களோ நினைக்கிறார்களோ அப்படியாய் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
அதான் பல மாதங்களுக்கு முன்பாக பேசினேன், உங்க தேவன் ஒரு பச்சோந்தி அப்படின்னு பேசினேன். சில பேருக்குள்ள கோபம் வந்துருச்சு, நயா கடவுளை போய் பச்சோந்தின்னு சொல்றீங்களே ஐயா, பச்சோந்தினாக்க இடத்துக்கு ஏற்ற மாதிரி நிறத்தை மாத்திக்கிறோம், அதான் பச்சோந்தி. தேவன் ஏன் பச்சோந்தியா இருக்கிறானாக்க தன் பிள்ளைகள் எப்படியெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அப்படியெல்லாம் மாறி அவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அது வரைக்கும் இயேசு தொட்டவங்க மட்டும் தான் சுகமானாங்க. அதுக்கப்புறம் தான் இயேசுவை போய் தொட்ட எல்லாரும் சுகமாக முடியுன்றத அவ ஒரு ஹிஸ்டரியை கிரியேட் பண்ணி கொடுத்தா. ஹல்லேலூயா. அப்போ நான் உங்கள் வாழ்க்கையில் சொல்கிறேன், தடைகளை பார்க்காதீங்க. வாழ்க்கையில் எவ்வளோக்கு நீங்கள் தடைகளை பார்க்குறீங்களோ, தடைகளை குறித்து யோசிக்கிறீங்களோ, உங்களால் ஒரு ஸ்டெப்பு கூட ஃபார்வேர்டில் போகவே முடியாது. தடைகள் இருக்க தான் செய்யும், கடல்ல அலைகள் இருக்கத்தான் செய்யும். அலைகளையும் தாண்டி நீந்துகிறவன் தான் அக்கறை அடைகிறான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ வாழ்க்கையில் தடைகள் இருக்குமா? 100% இருக்கும். ஆனால் அதை நான் பார்க்க மாட்டேன், நான் வழியை மாத்திரம்தான் பார்ப்பேன். ஏன் அப்படின்னாக்க, நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை அவர் என் கூட இருக்கிறபடினாலே தடைகள் மத்தியில் நான் கடந்து போனாலும் எனக்கு அவர் வழியை உண்டாக்கி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இந்த மாலை வெளியில் ஒரு தீர்மானம் எடுங்க. என் வாழ்க்கையில் பல காரியங்களை யோசிச்சு இது தப்பாயிடுமோ, அது தப்பாயிடுமோ, இது வேஸ்ட் ஆகிடுமோ அப்படின்னு யோசிச்சு நிறைய காரணம் நான் செய்யாமே விட்டுட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களிடத்துல பேசுகிறாரு, துணிந்து செய். துணிந்து நீ வாழ்க்கையில் செய்ய வேண்டியதை செய்ய ஆரம்பி. நீ எதை செய்கிறையோ அதை நீ முடிவெடுத்து செய்யலை, அந்த யோசனையை உனக்குள்ளே கொடுக்கறது தேவன் தான். தேவன் ஒரு மனிதனுக்குள்ள ஒரு யோசனையை கொடுத்துட்டார் அப்படின்னாக்க அவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற தேவன் அல்ல, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றுறதுக்காக கொடுக்குறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடவுள் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டான், ஓட்டு. சின்ன பிள்ளை சைக்கிள்லாம் ஓட்டிருக்கீங்களா? அரைப்படல் அடைச்சி ஓட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது யாராச்சும் வருவாங்க, மாமா சித்தப்பா என்னடா இன்னமும் அரைப்படல் அடைச்சி ஓட்டிக்கிட்டு இருக்கிற, மேலே ஏறி உட்காந்து ஓட்டு. இல்லை சித்தப்பா கால் எட்டலை, நான் இருக்கேன்டா ஓட்டுறா அப்படின்வாங்க. பிடிச்சி கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்டு வந்தோன்னு என்ன பண்ணுவாங்க, அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கையை விட்டுருவாங்க. கையை விட்டுன்னு அந்த பையன் ஓட்டிக்கிட்டே போவான் தைரியமாக தான். ஆனால் பின்னாடி யாராச்சும் இருக்காங்களான்னு திரும்பி பார்க்கும்போது தான் தெரியும், யாருமே கையை பிடிக்கலன்ற அவனுக்குள்ளே பயம் வர ஆரம்பிச்சிடும். அதே போல் நான் சொல்கிறேன், இந்த தேவன் ஓட்டுறான்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு வந்து பாதியில் விடுறவர் கிடையாது, நற்றாற்றில் விடுகிறவர் கிடையாது. ஒன்றை செய்யணும்னு சொல்லிட்டாருன்னா அதை சக்ஸஸ்ஃபுல் ஆக்குற வரைக்கும் உங்கள் கூட இருந்துக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஸோ இந்த தேவனை நம்புங்க, விசுவாசிங்க. இந்த தேவன் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வைத்திருக்கிறாரு. ஸோ பெரும்பாலுள்ள ஸ்திரீ தடைகளை பார்க்காமல் எதை பார்த்தான்? வலியை மாத்திரம் பார்த்தாள். அவள் வலியை பார்த்தபடியினால்தான் அவளுடைய சரீர வலி நீங்கி போனது. உங்கள் வாழ்க்கையிலும் வலியை பாருங்க, உங்களுடைய பெயின் உங்களை விட்டு நீங்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாணவர்களை கர்த்தர் உங்களோடு இடைபடுவாராக. எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 103:5. நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப பால வயது போல் ஆகிறது. பாருங்க, கடவுளுடைய வார்த்தை ஒரு மனுஷன் நம்பும் பொழுது அந்த மனிதனுக்கு தேவன் என்ன செய்கிறார் என்றால், கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயதை கொடுக்கிறார். அதனால தான் வெளியில் இருக்கிற அம்மாக்கெல்லாம் நான் அடிக்கடி சொல்கிறது, செய்தியின் மூலமாகவே சொல்கிறது, அம்மா நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் இன்னும் பலவான்களாக, இன்னும் சுகவான்களாக, இன்னும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக, உங்கள் வயசு செட்டில் இருக்கிறவங்களை காட்டிலும் நீங்கள் ரொம்பவும் ஆரோக்கியமாகவும் இன்னும் வலிமையோடும் இன்னும் பல வருடங்கள் இந்த பூமியில் வாழக்கூடிய ஆற்றலை தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம், கட்டாயமாக நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. சபை இங்கே தான் இருக்குது, அந்த அம்மாக்கெல்லாம் இங்கே தான் சுற்றி இருக்கிறாங்க. உங்கள் கூட இருந்தவங்களை காட்டிலும் உங்களை தேவன் சிறப்பாக வைத்திருப்பார். இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் உங்களை 1000 மடங்கு கர்த்தர் பெருக பண்ணுவார். உங்கள் சுகம் பெருகும், உங்கள் பலன் பெருகும், உங்களுடைய ஆரோக்கியம் பெருகும். உங்கள் சரீரத்தில் இருக்கிற உபாதைகள், வலி, வேதனை, வியாதிகள் இவை அனைத்தையும் நீக்கி உங்களை தேவன் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இந்த பூமியில் வாழும்படி செய்வார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் செய்வாரா? அதான் வேதம் சொல்லுது, அவர் நோய்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டார், அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள், அவருடைய தழும்புகளினாலே குணமானீர்கள். அதை நினைக்க அதை ரசிக்க அதை ருசிக்க அந்த ஆரோக்கியம் நமக்குள்ள பெருக்கெடுத்து ஓடக்கூடியதாக இருக்கிறது. ஸோ கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. இந்த வார்த்தை குறித்து தான் பார்த்துக்கிட்டே வந்தோம். கழுகுனுடைய தன்மை, கழுகு அதிக உயரத்தில் பறப்பது கழுகின் தன்மை, எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வதே மனிதனின் தன்மை. மனுஷன்னா யாரு? எல்லாத்துக்கும் அடிமையா இருக்கிறவன் மனுஷன் கிடையாது. இன்னைக்கு மனுஷன் பாருங்களேன், சின்ன காரியத்துக்கு அடிமையாயிரான். ஒரு சின்ன போயலை அதை கையில் வச்சு தேய்க்கிறான், இப்படி தேய்ச்சி எடுத்து உள்ள வச்சு, அந்த இத்தினோண்டு போயலைக்கு ஒரு மனுஷன் அடிமையா இருக்கிறான். ஒரு சீரட்டுக்கு, ஒரு ஆல்கஹாலுக்கு அடிமையா இருக்கிறான், பொய்க்கு அடிமையா இருக்கிறான்,
விபச்சாரத்திற்கு, வேசித்தனத்திற்கு, களவுக்கு, திருட்டுக்கு, எவ்வளவோ காரியங்களுக்கு மனிதன் அடிமைப்பட்டு இருக்கிறான். அவன் ஆலயத்தில் வந்து உட்காரும் போது தான் தேவன் அவனிடத்தில் பேசுவார். நீ அடிமைப்படுகிற ஜாதி அல்ல, நீ எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுகிற ஜாதி. ஹல்லேலூயா. சோ நீங்கள் ஆண்டு கொள்ளுகிற ஜாதி. ஆதியாகமம் 1:28 எடுத்து வாசிங்க, வேகமா கடந்து போகலாம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நான் கடந்த 2 வாரங்களை உங்களுக்கு நான் காண்பிச்சு கொடுத்தேன். தேவன் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் அவர் தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது நேரத்தை எடுத்து, வார்த்தையை தெரிந்தெடுத்து, அது எழுதக்கூடிய தேவ மனிதர்களை தேர்ந்தெடுத்து, அந்த அழகாய் சொற்றோடு கூட ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் எப்படிப்பட்ட காரியங்களை கேப் கொடுத்து எவ்வளோ அழகாக எழுதி மனுஷனிடத்தில் கரத்தில் கொடுத்துருக்கிறார். அப்போ தேவனாக இருந்தும் அவர் மனிதனுக்கு ஒன்றை கொடுக்கும் பொழுது ஏதோ ஏனோ தானோன்னு கொடுக்கறது கிடையாது, அது ஒரு கனமாய் நினைத்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. வீட்டுக்காருக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க, எப்படி சாப்பாடு கொடுப்பீங்க? தோசையை சுட்டு சக் தட்டு சுத்துது. ஒரு டீ கடைக்கு போனேன், ஒரு டீன்னு சொன்னேன். டீயை போட்டுட்டு டம்ளர் சுற்றி விட்டான். நானும் பார்க்குறேன், நிற்குமா கொட்டுற மாதிரி அப்படியே ஆடி. நான் கேட்டேன், பா டீ குடிக்க கேட்டேன். நீ டீயை போட்டு நல்லா ஆற்றி சுற்றி விட்டனா கையில் எடுக்கும் போது சில்லுன்னு இருக்குது, எனக்கு வேறு டீ போட்டு கொடு. இல்லைங்க இப்படி பண்ண அந்த விளக்கமாரி பேச்செல்லாம் இங்கே வேணாம். டீ கேட்டால் டீயை கையில் கொடுக்கணும். இன்னும் சுற்றி வருது, எடுக்கும்போது கொட்டிடுச்சுனாக்கா யாரை காசு கொடுக்குறது? அது மாதிரி சில பேர் வந்துட்டு ஒரு விஷயத்தை ஒரு ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது ஒரு ரெஸ்பெக்ட் இல்லாமல் ப்ரெசென்ட் பண்ணுவாங்கள்ல, அது மனுஷனோட இயல்பு. ஒரு தர்மம் பண்ணுறீங்க, ரோட்டில் ஒரு பிச்சைக்காரன் வந்து கேட்குறான் அப்படின்னு சொல்லும்போது இறங்கி போய் துண்டு கண்டெல்லாம் போட்டு வேஸ்ட்லாம் இறக்கி விட்டு அவருக்கு அப்படியா கொடுப்பீங்க? என்னப்பா இரு வரேன், இந்தா போ. கொடுக்கறதுல வந்துட்டு ஒரு முறைமைகள் இருக்குது. ஒரு பிச்சைக்காரனுக்கு எப்படி கொடுக்குறோம், ஒரு சொந்தக்காரங்களுக்கு எப்படி கொடுக்குறோம், ஒரு நண்பர்களுக்கு எப்படி கொடுக்குறோம், நம்மளோட உயர்ந்தவங்களுக்கு எப்படி கொடுக்குறோம், நம்மளோட மேலானவங்களுக்கு எப்படி கொடுக்குறோம், அப்படிப்பட்ட ஒரு ஹைராக்கி இருக்குது பார்த்தீங்களா? எப்படி கொடுக்குறோன்றது ஹைராக்கி இருக்குல்ல. அதே போல் தேவன் எல்லாவற்றையும் படைத்த தேவன் தன் சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனுக்கு ஒன்றை கொடுக்கும் பொழுது அவர் அசால்ட்டை கூட கொடுக்கலாம், தப்பு கிடையாது. ஆமாவே இல்லைங்களா? ஆமாம். உங்கள் பிள்ளைய உட்கார வச்சுருக்கீங்க, சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்கிறீங்க. வலது பக்கம் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஊட்டுறதுக்கு. இப்போ இடது பக்கம் இருக்குது. இப்போ எப்படி ஊட்டுறீங்க அந்த குழந்தைக்கு அப்படின்னாக்க முழுவதுமாக திரும்பி அந்த குழந்தைக்கு ஊட்டுறது கிடையாது. குழந்தை உட்காந்துருக்குதா, ஒரு அமுக்குறது, அந்த குழந்தைக்கு வாய்க்குள்ள இப்படி போய் அப்படி வந்துடும். ஏன்? நம்ம குழந்தை தானே, ஊட்டு. ஒரு என்னன்னாக்கா இதுக்கோசம் திரும்பி ஊட்டணுமா? ஆனால் தேவன் சர்வத்தையும் படைத்த ஆண்டவர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது நேரத்தை எடுத்து என்ன வார்த்தைகளை இந்த மனிதன் மேல் சொன்னால் அந்த வார்த்தைகள் அவனுக்கு பலிக்கும் என்பதை தெரிந்தெடுத்து அது எழுதக்கூடிய தேவ மனிதனை தேர்ந்தெடுத்து அதை எழுதி ஒரு மனிதனுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார் என்றால் இது கனமானதாக கருதணுமா கூடாதா? ஆமாம். தேவன் ஒன்றை கனமானதாக கருதினார் என்றால் அதை நானும் கனமானதாக கருத வேண்டும். ஆதியாகமம் 1:28 சொல்றாரு, பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் என்ன பண்ணாருங்க, நீ பலுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வதிக்கும் போது கூட ஒரு ஆர்டரா தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம். ஆர்டரா ஆசீர்வதிக்கும் போது கூட ஆர்டரா தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சுட்டு முதல் வார்த்தை அவங்களுக்கு காண்பிச்சு கொடுத்தேன், பலுகி. 2வது வார்த்தை எதை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? பெருகி. பெருகின்ற வார்த்தை கடவுளுடைய உள்ளத்திலிருந்து வரும் பொழுது எப்படிப்பட்ட மனநிலையோடு கூட தேவன் அந்த வார்த்தையை எழுதி கொடுத்திருக்கிறார் என்றால், ஒரு மனிதன் தன் வாழ்க்கையிலே கடவுளை நம்பும் பொழுது அவன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலுமே அவனுக்கு என்ன உண்டாயிருக்கணும்? பெருக்கம் உண்டாயிருக்க வேண்டும். கொஞ்சத்துல கூட அவன் லைஃப்ல வந்துட்டு ஃபேமின், பஞ்சம் இருக்கக்கூடாது, குறைவு இருக்கக்கூடாது, தாழ்ச்சி இருக்கக்கூடாது, பற்றாக்குறை இருக்கக்கூடாது என்பதனால தான் தேவன் அவனை ஆசீர்வதிக்கும் பொழுது நீ பெருகி அப்படின்னாக்க எல்லாவற்றிலையும் ஓவர்ஃப்ளோ ஆகணும், அதிகமாக இருக்கணும், மிச்சம் எடுக்கக்கூடிய விதத்தில் உன் வாழ்க்கை இருக்கணும் அப்படின்றத எழுதி தேவன் கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த வார்த்தை ரகசிய வார்த்தை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அதான் செய்தி ஸ்டார்ட் பண்ணும் போது சொன்னேன், தேவனுடைய ரகசிய செயல் யாருடைய கூடாரத்தின் மேல் இருக்கும்? தேவனுடைய ரகசிய வார்த்தையை நம்புகிறவர்களுடைய வாழ்க்கையில தான் தேவனுடைய ரகசிய செயல் அவங்க கூடாரத்தின் மேல இருக்கும். அப்ப தேவனுடைய ரகசிய செயல்னா இந்த வார்த்தைனா என்னது? இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் தேவனுடைய ரகசிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகளை நம்பணும். ஸோ பெருகி, நீங்கள் பெருகி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எதுல பெருகி இருக்கணும்? வசந்த வாசிங்க, உபாகமம் 28
5ஆம் வசனத்தை வாசிப்போம். உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமா, 3ஆம் வசனம் காமிச்சு கொடுத்துட்டேன். பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். அடுத்த 4ஆம் வசனம் காமிச்சு கொடுத்தேன். உன் கர்ப்பத்தின் கனியும் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கடவுள் பார்க்கிறார் பாருங்க. நான் சொன்னேன்ல, ஒரு மனுஷன் வாழ்க்கையில என்னெல்லாம் இருக்கணுமோ அவன் ஸ்தானத்துல நின்று கடவுள் பார்க்கிறார். ஒருத்தர் வீட்டில் நின்று காலைல எழுந்து பார்த்த உடனே கணவன் மனைவியை பார்க்குறாங்க, மனைவி கணவனை பார்க்குறாங்க, பிள்ளைகளை பார்க்குறாங்க, நிலங்களை பார்க்குறாங்க, மரங்களை பார்க்குறாங்க, ஸ்டோர் ஹவுஸை பார்க்குறாங்க. அவங்க கண்ணில் படக்கூடியது என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்போ ஒரு மனிதன் எப்படி இருக்கிறான் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? ஆமா, இந்தியன் பார்லிமெண்ட் இருக்குல்ல, எத்தனை பேர் தெரியும்? டெல்லியில் இருக்குது. அந்த பார்லிமெண்ட்ல கேன்டீன் ஒன்று இருக்குது. அந்த கேன்டீன்ல போடக்கூடிய உணவுகளினுடைய விலை பட்டியல் உங்களுக்கு தெரியுங்களா? டீ ₹1. எவ்வளோங்க? ஆமா, இந்தியாவிலேயே அதிகமான ஏழைகள் இருக்கக்கூடிய இடம் எதுனாக்கா பார்லிமெண்ட் தான். ஸோ அந்த பார்லிமெண்ட்ல இந்தியாவிலேயே எங்கேயுமே மலிவு விலையில் கிடைக்காது. அம்மா ஹோட்டலில் கூட கிடைக்காது. இட்லி ₹5 பார்லிமெண்ட்டில் ₹1 இட்லி. அம்மா ஊரகத்தில் சாப்பிட்றவனை காட்டிலையும் பஞ்சம் ரொம்பவும் ஏழையான மக்கள் தான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிறாங்க. பாவம் என்ன பண்ணுவாங்க? பாவம் ஏசி காரில் வர்றாங்க, ஏசி ரூமில் இருக்கிறாங்க. அவங்களால எப்படிங்க விலை கொடுத்து வாங்கி சாப்பிட முடியும்? சப்பாத்தி ₹2, இட்லி ₹1, டீ ₹1, சிக்கன் பிரியாணி ₹45. ஹல்லேலூயா. ஹைதராபாத் பிரியாணியில் போய் சிக்கன் பிரியாணி சொன்னால் ₹250 சொல்கிறான். ஒரு பாமர மனுஷன் ஒரு பிரியாணி சாப்பிட்னாக்கா ₹250 ஆகுது. ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் தலைவர்கள், நாட்டை ஆளுகிறவர்கள், மக்களுக்காய் இரவு பகலாய் உழைக்கிறவர்கள் பார்லிமெண்ட்டில் போய் சாப்பிடும் பொழுது சிக்கன் பிரியாணி ₹45 கொடுக்குறான். ஹல்லேலூயா. அங்கே இருக்கக்கூடிய நிதி அமைச்சர்கிட்ட கேட்டாங்க, தக்காளி விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகிக்கிட்டு இருக்குது, நான் தக்காளி சாப்பிடுவதில்லை. எல்லாம் கைத்தட்டினாங்க. நான் ஒரு பதில், தக்காளின்றது மக்களுடைய அனுதின வாழ்க்கையோடு சம்மந்தப்பட்டது. ஆமாவா இல்லைங்களா? தக்காளி இல்லாமல் ஒரு ரசமாக வைக்க முடியுமா? ஸோ தக்காளி இன்றியமையாதது. ஒரு தக்காளி ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கே என்னம்மான்னு கேட்டாக்க, நான் தக்காளி சாப்பிட்றது இல்லையே, நீங்கள் தக்காளி சாப்பிட்றீங்களோ அப்படின்னு அந்த அம்மா கேட்குது. பேட்டி எடுத்து அப்படியே போயிட்டான். இதுக்கப்புறம் பேசி பிரயோஜனம் இல்லைடா. ஏன்? தக்காளி விலை ஏறுதுனாக்கா அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுப்போம், கட்டாயமாக விலைவாசி கட்டுக்குள்ளே கொண்டு வரும் அப்படின்ற வார்த்தையை சொல்லிட்டு பண்ண போகிறது இல்லை. சும்மா சொல்லிட்டாச்சு போங்களேன். அதுக்கு கூட அவனால் முடியல. நான் தக்காளி சாப்பிட்றதில்ல. ஏமா உன்னை பற்றி கேட்கலாமா? தக்காளியவே டெய்லி சாப்பிட்றான் பற்றியா? அவனை பற்றி கேட்குறாங்க. அப்போது மக்களை ஆளக்கூடிய தலைவர்கள் பார்லிமெண்ட்டில் போய் உட்காந்து அவங்க முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க அவங்க சாப்பிட்ற உணவுப் பொருட்களுடைய விலைகள் எவ்வளோ இருக்கு? கம்மியாக இருக்குது. அதனால அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஒரு ₹10 எடுத்துகிட்டு போனால் பார்லிமெண்ட்டில் திருப்தியாக சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னாக்க, ஒரு ஏழை மனிதன் தமிழ்நாட்டில் இந்தியாவில் வாழணும் அப்படின்னாக்க கணக்கு போட்டு சொல்கிறாங்க, ஒருத்தன் ₹80 சம்பாதிச்சான் அப்படின்னாக்க ஒரு நாள் திருப்தியாக வாழலாம். தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒருத்தன் ₹80 அனுதினம் சம்பாதிச்சானாக்க அவன் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. சரிடா, 3 வேளை சாப்பாடு போட்டுட்ட, பேஸ்ட் யார் வாங்கி கொடுப்பா? குளிக்கிறதுக்கு தண்ணி எங்கே போடுறது? சோப்பு எங்கே போடுறது? வீட்டு வாடகை எவன் கொடுக்கறது? கரண்ட் பில் எவன் கட்டுறது? அப்போது உயர் ஸ்தலத்தில் இருக்கிறவங்க நாட்டினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களில் இருந்து போய் மக்களுக்காக ஆட்சி செய்யக்கூடியவங்களுக்கு மக்களுடைய நிலைமை தெரியாமல் இருக்குது. ஆனால் என் தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ஹல்லேலூயா. என் தேவன் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில் எதையெல்லாம் அவன் வாழ்க்கையில் சந்திக்கிறானோ அதிலெல்லாம் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறாரு, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய். ஆமாம், அவர் சொல்கிறாரு, நீ எங்கே இருந்தாலும் ஆசீர்வாதம் இருப்படா. அந்த ஆசீர்வாதம் உன் மேலே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குன்றாரு. அடுத்து சொல்கிறாரு, உன் கர்ப்பத்தின் கனி, உன் நிலத்தின் கனி, உன் ஆடு மாடுகளின் பெருக்கம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவன் கண் பார்க்கிற அனைத்தும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். அதோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்ல. 5ஆம் வசனத்தில் வச்சு சொல்கிறாரு பாருங்க, உன் கூடையும் மாவு பிசைகிற உன் தொட்டியும். சார், இப்படிப்பட்ட கடவுளை ஆராதிக்கிறீங்க கொஞ்சம் நினச்சி பாருங்க சார். கல்யாணம் பண்ணி பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போகுது. டிபார்ட்மெண்ட் இந்த ஸ்டோரில், ரேவதி ஸ்டோரில் ஒரு போர்டு போட்டிருக்கான். என்ன போட்டிருக்கான்னாக்க, கல்யாண சீர்வரிசை. அப்படின்னாக்கா மொத்த ஜாமானும் ஸ்பூன்லேருந்து பருப்பு கடையிற மத்தையிலேருந்து தலைவாணி, பாய், பீரோ, கட்டு என்னென்னமோ வச்சுருக்கான். எல்லாம் போட்டு ₹25,000 ₹50,000 எல்லா பொருளும் இதில் இருக்கும் அப்படின்ட்டு போட்டு கொட்டிட்டு போகிறாங்க. ஆனால் கட்டாயம் அதில் எல்லா பொருளும் இருக்குமா? மெயினாக தீப்பெட்டி வச்சுருக்க மாட்டோம். எத்தனை பேர் சைக்கிள் வாங்கியிருக்கீங்க?
சைக்கிள் வாங்கினா சீட்டும் ஸ்டாண்டும் வராது, தெரியுமா தெரியாதா? சைக்கிள் வாங்கினீங்கன்னா சைக்கிள் மட்டும்தான் கொடுப்பான், நீங்கள் தான் சீட்டு போடணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டாண்டு உங்கள் சொந்த காசில் வாங்கி போடணும். அதே போல் ஒரு சீர்வரிசை ஜாமான் கொடுக்கணும், எல்லாம் இருக்குன்றான், ஆனால் முக்கியமான சில பொருட்கள் இதில் இருக்கவே இருக்காது. ஆனால் கடவுள் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கும் பொழுது எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கிறான்றதை நான் படிக்கும் பொழுது அந்த தேவனுடைய அன்பு என்னை ரொம்ப வியப்புக்குள்ள தள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனிதன் எதெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னு ஒரு தேவன் கருசனை உள்ளவராக இருக்கிறார் என்றால் சும்மா எழுதி கொடுத்துருப்பார் நினைக்கிறீங்களா? பச்சை கிளியை பத்திரமாய் பார்த்து கொள்ளவும், அவனுக்கு ஒரு தொப்பி வாங்கி கொடுத்து ஏசி போட்டு, ஆனால் 4 வரி தான் எழுதியிருக்குது, உன்னை பற்றியே ஃபுல்லாக எழுதியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சில பேர் பைபிளில் எழுதியிருக்குனாக்க ஐயா இதெல்லாம் நமக்காக எழுதி கொடுத்துருக்குது. ஏன்னா யாருனே கடவுளுக்கு தெரியாது. உங்கள் அம்மா வயிற்றில் நீ உருவாகிறதுக்கு முன்பாகவே நீ யார் என்று தேவன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? உங்கள் தாயின் கருவில் நீங்கள் உருவான அந்த முதல் நாள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முதல் நாள்லையே உங்களுடைய உருவம் என்னதுன்று தேவன் அறிந்திருக்கிறாரா? உங்கள் அம்மா வயிற்றில் உங்களுடைய பார்ட்ஸ்லாம் என்னென்னைக்கு உருவாக போகுது அதெல்லாம் அவர் புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறாராம். சங்கீதத்தில் எடுத்து வாசிச்சு பாருங்க. ஸோ அப்போ தேவன் அவ்வளவு என் மேல் கருசனை உள்ளவராக இருப்பார் என்றால், எங்கள் அம்மா வயிற்றுலேருந்து நான் வெளியில் வந்த பிற்பாடு என் வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை டிசைன் பண்ணாமல் போயிருப்பாருன்னு நினச்சிங்களா? பக்காவாக பிளான் பண்ணியிருக்கிறாரு. என்ன பக்காவாக பிளான் பண்ணியிருக்கிறாரு? உன் கூடையும் மாப்பிசைகிற சார் எவ்வளோ இறங்கி வர்றாரு பாருங்க சார், எவ்வளோ இறங்கி வர்றாரு பாருங்க சார். ஒரு கூடைய வீட்டில் இருக்கிற கூடை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னு நினைக்கிறாரு, மாப்பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், கடவுளே நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பான்னு சொல்லிட்டு போயிருந்தோட பரவாயில்ல, ஏன் டைம் எடுத்து ஒவ்வொரு பொருட்களையும் மையப்படுத்தி ஏன் இந்தந்த பொருட்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஜெபிக்கும் பொழுது கடவுள் என்னோடு கூட பேச ஆரம்பிக்கிறாரு. நான் ஒரு மனுஷனை நேசிச்சிட்டேன் அப்படின்னாக்க அவனுடைய வாழ்க்கையில் ஒரு குண்டூசி அளவு கூட நன்மைகள் விட்டு போகக்கூடாது என்பதை தேவன் கவனம் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? உங்க மேல எவ்வளவு அன்பு இருந்தா இவ்வளவு எழுதி கொடுத்துருப்பாருன்னு பாருங்க. உங்க மேல எவ்வளவு பாசம் இருந்தா உங்க வீட்டில் இருக்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படணும், உங்க வீட்டில் இருக்கிற கூடை ஆசீர்வதிக்கப்படணும். யோசிச்சு பாருங்களேன். அப்ப இந்த கடவுள் உங்க மேல எவ்வளவு கவனமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஆனா நீங்க இந்த கடவுளை விட்டுட்டு சொந்தக்காரங்க என்னைய மதிக்கல, என் சித்தப்பா என்னை மதிக்கலை, பெரியப்பா மதிக்கலை, அவங்க எங்களுக்கு கனம் கொடுக்கல, இவங்க என்னை கனப்படுத்தலை, நாங்கள் போனேன் அவனை கண்டுக்கல. சார், உங்களை அணு அணுவாய் அறிந்த ஒரு தேவன் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு பகுதிகளையும் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிந்த தேவன் உங்களோடு இருக்கிறார். அதனால தான் பைபிள் படிங்கன்னு சொல்கிறேன். பைபிள் படிச்சிங்கன்னா தான் அப்பா அவனுடைய அன்பு புரியும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், பைபிளை படிக்கணும். படிச்சிங்கன்னா தான் அன்பு புரியும். அந்த அன்பு எதை காட்டுது பாருங்க. உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கூடை அப்படின்னாக்க ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னாக்க பேஸ்கெட் அப்படின்றாங்க. மாப்பிசைகிற தொட்டி அப்படின்னாக்க இஸ்ரவேல் தேசத்தில் இந்த வசனங்கள் அந்த காலத்தில் எழுதப்பட்டது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? நம்ம உங்களோட அட்டென்ஷன்லாம் நான் எதிர்பார்க்குறேன். இது பல 1000 வருஷங்களுக்கு முன்பாக எழுதப்பட்ட வார்த்தைகள். அன்றைக்கு மக்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ அப்படிப்பட்ட மக்களுக்காக தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஊழியர்களை வைத்திருக்கிறார். ஏன்னாக்க இன்றைக்கு அது எப்படி டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் ஊழியர்களை வைத்திருக்கிறார். அன்றைக்கு இருந்த மக்கள் என்ன பண்ணாங்கனாக்க தங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை எல்லாம் என்ன பண்ணுவானாக்க ஒரு டப்பா, அன்றைக்கி ஸ்டோர் ஹவுஸ்லாம் கிடையாது, அன்றைக்கி ஒவ்வொரு வீட்டில் என்னன்னாக்க டப்பாக்கள் வச்சுருப்பாங்களாம். அந்த டப்பாவில் என்ன பண்ணுவாங்கனாக்கா அரிசி ஒரு டப்பா, கோதுமை ஒரு டப்பா, மைதாவில் ஒரு டப்பா, பருப்பு ஒரு டப்பா, திராட்சை ஒரு டப்பா, முந்திரி ஒரு டப்பா, ஒவ்வொரு டப்பாவாக வீட்டில் அடுக்கி வச்சுருப்பாங்களா. எத்தனை பேர் வீட்டில் பரணி யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க? ஹல்லேலூயா. பாருங்க, இந்த பால்ராஜ் மட்டும்தான் எல்லாத்துக்கும் கை தூக்குறான். ஆமாம். எத்தனை வீட்டுக்கு பரணி பயன்படுத்தியிருக்கீங்க? பரணினா தெரியுமா? ஆமாம், செல்ஃப் இருக்குது பாருங்க, மேலே இருக்குல்ல, இந்த செல்ஃபு தான் பரணின்னுவாங்க. அந்த காலத்தில் வீடு கட்டும் பொழுது என்ன பண்ணுவாங்கனாக்க கீழே வீடு இருக்கும், மேலே ஃபுல்லாக என்ன பண்ணுவாங்கன்னா பரணி வச்சுருப்பாங்க. ஏன்னாக்க அடிக்கடி பயன்படுத்துகிற பொருள் கீழே இருக்கும், எப்பயாவது பயன்படுத்துகிற பொருள் மேலே இருக்கும். அந்த பரணி மேலே என்ன பண்ணுவாங்கனாக்கா கூடையெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த கூடையில் எல்லா உணவுப் பொருட்களையும் கொண்டு போய் அந்த கூடையில் போட்டு 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 வச்சுருப்பாங்களே, நிரப்பி வச்சுருப்பாங்களா. நிரப்பி வச்சுட்டு அனுதினமும் பயன்படுத்துகிறது என்னன்னாக்க மாப்பிசைகிற தொட்டி. அன்னைக்கு மக்கள் இஸ்ரவேல் தேசத்தில் ரொட்டி தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. பிரெட்டில் மைதாவில் செய்யக்கூடிய காரியங்கள், கோதுமையில் செய்யக்கூடிய காரியங்கள் தான் அவங்களுடைய இயற்கையான உணவாக இருந்துச்சு. அப்போ அந்த மாப்பிசைகிற தொட்டி, கடவுள் சொல்கிறாரு,
நீ சேர்த்து வச்சிருக்க பத்தியா கூட, அந்த கூடையும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும். நீ மாவு பிசைற பத்தியா தொட்டி, அந்த தொட்டியிலையும் என்னுடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இப்போ கடவுளுடைய ஆசீர்வாதம் எங்கெல்லாம் ரீச் ஆகுது பாருங்க. சில பேர் கடவுளுடைய ஆசீர்வாதம்னாக்கா பேங்க் அக்கௌண்ட் மட்டும் தான் நினச்சிக்கிறாங்க. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உன் அக்கௌண்ட் நிரம்பும் பாரு அப்படின்னு டெய்லி போய் பேலன்ஸ் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஒன்றுமே அக்கௌண்ட்டில் வர மாட்டேங்குதுய்யா. எப்படி வரும்னு சொல்கிறேன். ஆசீர்வாதன்றது வெறும் பணமாக வந்து உங்கள் வாழ்க்கையில் சேராது. ஆசீர்வாதன்றது ஒரு நிபந்தனையோடு கூட வரக்கூடியதாக இருக்குது. அதான் த பிளெஸிங் வித் த பிரின்சிபல்ஸ் அப்படின்வாங்க. கோட்பாடோடு கூடிய ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், ஆசீர்வாதங்கள் வந்து நீங்கள் ஜெபிச்சோன்னா கடவுள் அப்பா என்னமா ஜெபிக்குதுப்பா அந்தப்பா ஆசீர்வாதம் அப்படின்னு கொடுக்க மாட்டார். ஒரு கோட்பாடோடு கூட ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எப்படி கொடுக்குறாருனாக்கா வார்த்தையின் வடிவிலே கொடுக்கிறார். கடவுள் ஆசீர்வாதம் எப்படி கொடுக்குறாரு? எல்லாரும் சொல்லுங்க, வார்த்தையின் வடிவிலே. அதனால தான் பவுல் எழுதுறாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவுகளாக்குவார். அப்ப கடவுள் எதை கொண்டு நிறைவாக்குவார்? உங்களுடைய குறைவையெல்லாம் அவர்கிட்ட என்ன இருக்குது? ஆமா, நான் எப்படியாச்சும் ஒரு செயின் வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆண்டவரே எனக்கு செயினை கொடுங்க ஆண்டவரே, செயினை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னோன்னு அவர் நைட்டாக ஜிஆர்டி, லலிதா ஜுவல்லரி, ஜாய் ஆலுகாஸ் மொட்டை மாடியில் இறங்கி கதவு அப்படியே லைட்டாக திறந்து 2 கிராம் 2 சவரன் செயின் மெஷர் பண்ணி பார்த்து எடுத்து கொண்டு வந்து உங்கள் வீட்டு வாசலில் போட்டுட்டு நீங்கள் வந்து எடுக்கிற வரைக்கும் அதை பார்த்துக்கிட்டு இருந்துக்கிட்டு, அப்படிப்பட்ட தேவன் கிடையாது. ஹல்லேலூயா. என்ன பண்ணுவார்னாக்க நீங்கள் விரும்புகிறதை வார்த்தையின் வடிவிலே உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேருக்கு புரியுது சார்? வயிற்றுக்குள்ளே ஒரு கோளாறு சார், வயிற்றை கிழிச்சு மாத்திரை உள்ளே வைக்கிறீங்களா? மாத்திரையை வாயில் போட்டால் அது உள்ளே போய் வேலை பார்க்குதா? சொல்லுங்க. வலி எங்கே? வயிற்றுல தானே வலி. அப்போ வயிற்றுக்குள்ளே தானே வேலையை பார்க்கணும். ஏன் வாய்க்குள்ளே மாத்திரையை போட சொல்கிறாங்க? வாயில் மாத்திரையை போட்டால் அது வயிற்றுக்குள்ளே போய் வேலை பார்க்கும். அப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னாக்க கடவுள் வார்த்தையை தான் கொடுப்பாரு. அந்த வார்த்தையை வந்து நீங்கள் எப்படி நம்பி விசுவாசித்து வாயை திறந்து சொல்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அப்போது எந்த வசனம் வாசிச்சுட்டு இருந்தோம்? உன் கூடையும் மாப்பிசைகிற உன் தொட்டியும், கூடையும் மாப்பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். எத்தனை பேர் வீட்டில் கிச்சனில் சமையல் பொருட்கள் போட்டு வைக்கிறதுக்காக டப்பாக்கள் வைத்திருக்கிறீங்க? பெரிய பெரிய டப்பாக்கள் வச்சுருப்பீங்க. அப்புறம் அந்த டப்பாவிலேருந்து சின்ன டப்பா ஒன்று வச்சுருப்பீங்க, கட்டாயமாக வச்சுருப்பீங்க. அந்த டப்பாவில் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா பெரிய டப்பாவில் இருக்கிற பொருள் எடுத்து சின்ன டப்பாவில் போட்டு அதை அனுதினமும் பயன்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. ஆமாவா இல்லைங்களா? ஆமாம். இன்னைக்கு கடவுள் சொல்கிறாரு, உன் கூடையும் உன் மாப்பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னாக்க அது எப்பயுமே நிரம்பி இருக்கும் அப்படின்ற வார்த்தையை இன்னைக்கு நீங்கள் கேட்டுட்டீங்கன்னாக்க நீங்கள் வீட்டுக்கு போன உடனே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கூடையையும் தொட்டியையும் உங்களுடைய சமையல் பொருட்களையும் பாத்திரங்களையும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்க வேண்டும். வார்த்தையை உங்களுக்கு கொடுத்த உடனே அந்த வார்த்தையை வந்து கேட்டுட்டு இங்கே விட்டுட்டு போயிடக்கூடாது. சில பேர் வந்து ஊழியக்காரங்க மட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டுகிட்டே இருக்காங்க. எப்படியா? அதோட ரகசியம் என்னன்னு சொல்லித்தரேன். ஊழியக்காரர் பேசுகிற எல்லா வாக்குத்தத்தங்க வசனங்களையும் கேட்டுட்டு இங்கே விட்டுட்டு போயிடுறாங்க. ஊழியக்காரர் தான் இங்கே கடைசியாக இருக்கிறார். அவருக்கு வந்து எல்லாமே நடக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் ஊழியக்காரங்க ஆசீர்வதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க, பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லைனாக்க கேட்குற வார்த்தைகளை நீங்கள் வீட்டில் கொண்டு போய் என்ன பண்ணணும்? அதை பார்த்து சொல்லுவீங்களா மாட்டிங்களா? ஆமாம், உங்கள் கிச்சனில் போய் சொல்லுங்கள். பாருங்கள், அந்த நாட்களில் ஒரு பொண்ணை திருமணம் பண்ணி கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். திருமணம் பண்ணி மாப்பிள்ளை வீட்டுக்கு அந்த பொண்ணு போயிடுச்சு. இப்போ இந்த பொண்ணை கட்டி கொடுத்த அம்மா அப்பாவுக்கு தான் பிள்ளை எப்படி குடும்பம் நடத்துது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அப்போ அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, என்னைக்காச்சும் ஒரு நாள் சொல்லாமல் அந்த பொண்ணு வீட்டுக்கு போயிடுவாங்க. இப்போ தான் ஃபோன்லாம் வந்துருக்குது, வாட்ஸ்அப் கால் பேசிக்கிட்டே வீட்டுக்கு போகிறாங்க. வந்துட்டோம்மா, பார்த்தா பொண்ணு நிற்குது. அப்படியே எங்கள் அப்பா முகத்தை பார்த்துக்கிட்டே பேசிட்டு முகத்தை அப்படியே பார்க்குற அளவுக்கு போயிடறாங்க. அவ்வளோ டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. அப்போல்லாம் அப்படி கிடையாது. ஸோ பொண்ணை கட்டி கொடுத்துட்டு பொண்ணு எப்படி வாழுது அப்படின்றத பார்க்கறதுக்காக என்ன பண்ணுவாங்கனாக்கா, அம்மா பொண்ணுக்கிட்ட சொல்லாமலே இந்த பொண்ணு வீட்டுக்கு போவாங்களாம். போன உடனே அம்மா ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போவாங்களாம். எந்த இடத்துக்கு போவாங்க அப்படின்னாக்க, சமையல் அறைக்கு போவாங்களாம். அம்மா சமையல் அறைக்கு போயிட்டு ஏதாச்சும் ஒரு டப்பாவை திறந்து பார்ப்பாங்களாம். திறந்து பார்த்தோன்னே அந்த டப்பா ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, முக்காக இருந்துச்சுன்னா, அரை இருந்துச்சுன்னா
இந்த பொண்ணு குடும்பத்தை எப்படி நடத்துது அப்படின்றத அந்த அம்மா புரிஞ்சுப்பாங்க. டப்பா காலியாக இருக்குது, அடுத்த டப்பா திறக்கிறாங்க, கொஞ்சம் இருக்குது, அடுத்த டப்பா திறக்கிறாங்க, காலியாக போகுது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கும் பொழுது அந்த அம்மா ஒன்றுமே பேச மாட்டாங்க, மூடி வச்சுட்டு வந்து உட்காந்துருவாங்களா. உட்காந்தோன்னே அந்த பொண்ணு, அம்மா எதை சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நான் வீட்டில் போய் சாப்பிட்டு தான் வந்தேன். ஏன்னா தெரியும் அம்மாவுக்கு கிச்சனில் வந்து எதுவும் இல்லை. இப்போ பண்ணுனாக்க இந்த பொண்ணு ஏதாச்சும் ஒன்று வெளியில் போய் வாங்கணும் செய்யணும் முடியாது. அப்போ யோசிச்சுட்டு அந்த அம்மா சொல்லுவாங்க, நீ வந்து உட்காரு என் பக்கத்தில், வந்து இந்த பொண்ணு பக்கத்தில் உட்கார வச்சு, நானும் திருமணம் பண்ணும் பொழுது என்னுடைய அம்மா எனக்கு கொடுத்த அறிவுரையை நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெக்னிக் என்னன்னாக்க, கிச்சனில் போய் சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருட்களை திறந்து பார்க்கும் பொழுது அது நிறைவாக இருந்துச்சுன்னா அந்த பொண்ணு புத்தியுள்ள ஸ்திரியா தன் குடும்பத்தை திறன்பட நடத்தி கொண்டு இருக்கிறாள் என்பதை அம்மா அறிந்து கொள்வாங்களாம். அந்த பொருட்கள் குறைந்து இருக்கும் பொழுது பிள்ளை வந்து எதையோ சமாளிக்க முடியல, மேனேஜ் பண்ண முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்குதுன்றதை புரிந்து கொண்டு அந்த பிள்ளையை குற்றப்படுத்தாமல் அந்த பிள்ளையை உட்கார வைத்து அறிவுரை சொல்லுவாங்களா. என்ன அறிவுரை சொல்லுவாங்கனாக்க, எப்படி ஒரு மாதத்தை வந்து நடத்தணும், எப்படி ஒரு மாதத்துக்கு வேண்டிய பொருட்களை கையாளணும், எப்படிப்பட்ட உணவுகளை செய்யணும், எப்படி அதிகமாக செய்யக்கூடாது, கீழே கொட்டக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது, அளவாக செய்யணும், எல்லாவற்றையும் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு அறிவுரை கொடுத்து ஆலோசனை கொடுத்து அந்த பொண்ணை வந்து மெச்சூராக மாற்றி அந்த பொண்ணை வந்து எப்படி அடுத்து வரக்கூடிய நாட்களை கையாள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்து விட்டு கடந்து போவாங்களாம். அப்போ ஒரு சமையல் அறையை பார்த்தா அவங்களுடைய வீடு எந்த நிலையில் இருக்கு அப்படின்றத சொல்லிடலாம். ஒருவனுடைய மனதை பார்த்தால் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை சொல்லிவிடலாம். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு வீடு எப்படி இருக்குன்றதை பார்க்கறதுக்கு கிச்சனில் போய் டப்பா திறந்து பார்த்தா வீட்டினுடைய காரியத்தை சொல்லிடலாம். ஒரு மனுஷன் குடும்பத்தை எப்படி நடத்துறான்றதை பார்க்கணுன்னாக்கா அவன் மைண்டில் என்ன இருக்குன்றதை பார்த்துட்டீங்கன்னாக்கா சொல்லிடலாம். அவங்ககிட்ட 2 நிமிஷம் பேசுனீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். அவன் அவிவிசுவாசமாக பேசுகிறானா, விரக்தியை பேசுகிறானா, கவலையை பேசுகிறானா, கண்ணீரை பேசுகிறானா, புலம்புறானா, அவன் குறை சொல்கிறானா, அந்த வார்த்தையை வைத்தே சொல்லிடலாம் அவன் குடும்பம் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை. ஹல்லேலூயா. அப்போ ஒரு அம்மா வந்து தன் பிள்ளையினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்தை பார்த்துட்டு நிலைமையை அறிந்து அறிவுரை சொல்லுகிறது போல தேவன் என்ன செய்கிறார் என்றால், நீங்கள் ஆலயத்தில் வந்து உட்காரும் பொழுது ஒரு நல்ல தகப்பனாக ஒரு நல்ல தாயாக அவர் இருந்து அவர் வேத வசனத்தின் மூலமாக வார்த்தைகளை எடுத்து உங்க வாழ்க்கையை இன்னும் எப்படி பெட்டரா மாற்றணுன்றதை தேவன் கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் இதெல்லாம் சபையில் பேசணும்? கூட ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஏன் சார் இதெல்லாம் சபையில் பேசுறீங்க அப்படின்னாக்க, அவர் ஒரு நல்ல தகப்பன், அவர் ஒரு நல்ல தாயாய் போல அவர் உங்களை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு வசனம் எடுத்து வாசிங்க. நீதிமொழிகள் 24:3-4. வீடு ஞானத்தாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். அறிவினால் அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை இன்னொரு வாசிக்க கேட்கலாமே. 24:3 வீடு ஞானத்தாலே கட்டப்பட்டு. வீடு எதனால் கட்டப்படும்? ஞானத்தாலே. ஆமா, கொத்தனாரை வச்சு கட்டுறது, லோன்ல பேங்க்ல லோன் போட்டு வாங்கி கட்டுறது, அதெல்லாம் வந்து வேற. ஆனா எதனால வீடு கட்டப்படும் வேதம் சொல்லுது? வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் நிறைந்திருக்கும். எதனால் நிறைந்திருக்குமா? அறிவினாலே. அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருள்களும் நிறைந்திருக்கும். ஸோ ஒரு கிச்சனில் இருக்கக்கூடிய அந்த கிச்சன் பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுது, அவங்க குடும்பம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்குன்றதை பார்த்துடலாம். அதே போல ஒரு மனிதனுடைய தேவனை அவன் எப்படி அறிந்திருக்கிறான் என்ற அறிவை வைத்து தான் அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை தேவன் தீர்மானிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆமா, அறிவு வந்துச்சுன்னா, புத்தி வந்துச்சுன்னா, ஞானம் வந்துச்சுன்னா உங்க வீட்டில் உங்களோட அறைகளில் எப்படிப்பட்ட பொருட்கள் இருக்குமா? அருமையும் இனிமையுமான பொருட்களினால் நிறைந்திருக்கும். ஆனா இன்னைக்கு ஓடாத டிவி, கண்ணாடி உடைஞ்ச வால் கிளாக்கு, காலு ஆடுற டேபிள், ஒரு பக்கம் உடஞ்சி போன கேஸ் ஸ்டவ்வு, கூலிங் ஆகாத ஃப்ரிட்ஜு, ஒர்க் ஆகாத மொபைல் ஃபோனு, பிஞ்சு போன வாட்சி. ஸோ வீட்டில் எடுத்தடியே பார்த்தா ஒரு மனிதனை நீங்கள் அவன் பயன்படுத்துகிற பொருட்களை வைத்து அவன் எப்படிப்பட்ட வாழ்க்கை தரம் வாழ்கிறான் என்பதை உங்களால் சொல்லிவிட முடியும். ஆமாவா இல்லைங்களா?
ஒரு முறை நான் வாட்சில் பேட்டரி போயிடுச்சு. பேட்டரி போன உடனே ஒரு மனுஷனை சந்திக்க போனேன். சந்திச்சுட்டு அடுத்த நாள் பேட்டரி மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு போனேன். போகும்பொழுது அவர் கொஞ்சம் வயதானவர். பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது என் வாட்சியை நோட் பண்ணிட்டார். நோட் பண்ணிவிட்டு, தம்பி வாட்சு ஓடலையே. ஐயா பேட்டரி இல்லை, மாற்றணும் அப்படின்னு. அவர் மூஞ்சி ஒரு மாதிரி கோபமாக மாறிடுச்சு. மாறிட்டு அவர் சொன்னார், தம்பி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பேட்ரி இல்லாத வாட்சை உங்கள் கையில் நீங்கள் இனி கட்டக்கூடாது. ஹல்லேலூயா. ஓடாத வாட்சை நீங்கள் ஒரு நாளும் கட்டக்கூடாது. உடஞ்சி போன கண்ணாடி இருந்துச்சுனாக்க, உங்கள் இதில் ஃபோனில் உடஞ்சி போன கண்ணாடியை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்களா, ஃபஸ்ட்டு இந்த கண்ணாடியை மாற்றுங்க. ஏன் அப்படின்னாக்க, நான் கேட்டேன், ஏன் நான் கிறிஸ்தவங்க, ஏன் இதெல்லாம் நம்ப மாட்டோம், இதன் மேலே எங்களுக்கு பெரிய ஈடுபாடு கிடையாது. அப்போ அவர் சொன்னார், அப்படி கிடையாது தம்பி, நீ கிறிஸ்தவன் தான், நீ தலைகளை கூட நட, அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் நீ பயன்படுத்துகிற பொருட்கள் நீ வாழுகிற வாழ்க்கை தரத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. டக்குன்னு கேப்ரியல் பிரதர் ஃபோன் எடுத்து உள்ளே வைக்கிறாரு. ஏன்னா நான் பார்த்தேன், சுக்கு நூறாக உடஞ்சிருக்குது. அவர் இன்னும் 100 தடவை கண்ணாடி மாற்றினாலும் அவங்க பொண்ணு உடச்சிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் அவர் என்ன டெய்லியே கண்ணாடி மாற்ற முடியும்? சார் அதுக்காக சொல்ல வரல, தப்பாக நினச்சிக்கக்கூடாது. ஒரு சிம்பிளைசேஷனுக்காக சொல்கிறேன். வீட்டில் ஒரு விஷயம் சரியில்லையா, சீக்கிரமாக அது சரி செய்வதற்கான காரியங்களை பண்ணுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரு கிறிஸ்தவனுடைய வீட்டில் ஒருத்தனுக்கு அறிவு வந்துருச்சு அப்படின்னாக்க, அவன் வீட்டில் எப்படிப்பட்ட பொருட்கள் இருக்கும்? அருமையும் இனிமையுமான பொருட்களினால் நிறைந்திருக்கும். அப்படின்னாக்க இடம் இல்லாத அளவுக்கு வச்சிருப்பீங்க, வீடு நிறைந்திருக்கும். என்னுடைய நண்பர் ஒரு வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்துட்டு சொன்னார், நான் வீடு வச்சிருக்கிறேன். ஏன்னு கேட்டேன். வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக பொருள் தான் இருக்குது. வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக பொருள் தாண்டா இருக்கும். நான் அப்படி சொல்லலப்பா, வீட்டுக்குள்ளே வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்பேஸ் இல்லையே. ஒரு பக்கம் சோஃபா போட்டிருக்க, கீபோர்டு வச்சிருக்க, டேபிள் வச்சிருக்க, டிவி வச்சிருக்க, தண்ணி கேன் வச்சிருக்க, ஸ்டாண்டு வச்சிருக்க, இன்வெர்டர் வச்சிருக்கிற. வீட்டுக்குள்ளே போனாக்க நடக்கிறதுக்கு மட்டும் தான் இடம் இருக்குது, வேறு எதுவுமே இடம் இல்லை. நீ எப்போ உன் இடத்த வந்து ஃப்ரீ பண்ணி ஸ்பேசியஸாக வச்சுக்கிறியோ, அப்போ தான் உன் வாழ்க்கையில் இன்னும் பெருகுவதற்கான காரியங்களை உன் வாழ்க்கையில் தேவன் கொண்டு வரக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? எதெல்லாம் சபையில் பேச வேண்டியதாக இருக்குதா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எப்படி வந்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ண முடியுமோ அப்படி ரீஅரேஞ்ச் பண்ணுங்க. அப்படி நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணும் பொழுது எந்தெந்த பொருட்கள் சரியில்லையோ அந்தந்த பொருட்களை எல்லாம் சரி செய்யும் பொழுதே சொல்லுங்க, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் வீட்டில் அருமையும் இனிமையுமான பொருட்களினாலே தேவன் நிறைத்து வைத்திருப்பார். ஹல்லேலூயா. ஸோ உங்கள் வீட்டில் அருமையும் இனிமையுமான பொருட்கள் நிறைய வேண்டும் என்றால் உங்களுக்கு என்ன தேவை? வரமாட்டேங்குது இந்த வார்த்தை. அறிவு. சில பேர் தப்பா நினச்சிக்கிறாங்க. அறிவுன்ற வார்த்தையை சொல்றதுக்கு யோசிக்கிறாங்க. நாங்கள் அறிவு கட்டத்தனமோ நாங்கள் தெரிகிறோம். அந்த அறிவை பற்றி சொல்லலை, பேசிக் நாலேஜை பற்றி சொல்லலை, டிவைன் நாலேஜ். என்னதுங்க? பைபிளில் படிக்கும்போது நீங்கள் நினைக்கும் பொழுது அறிவு அப்படின்னு சொல்லும் போது, நம்மளாம் அறிவு கட்டாக தெரிகிறோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அறிவுலாம் இருக்குது. ரோட்டில் வரீங்க, ஒரு குழந்தை கக்கா போயிடுச்சு, மிதிச்சுட்டேவா வரீங்க? தாண்டி தானே வரீங்க. இன்னும் நல்லவங்க கொஞ்சம் மண்ணள்ளி போட்டு வர்றாங்க அது மேலே. ஏன்னா அந்த அறிவு நமக்கு இருக்குது. அந்த அறிவை பற்றி பேசலை. டிவைன் நாலேஜ் ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது தான் அவன் வாழ்க்கையில் அருமையும் இனிமையுமான பொருட்கள் எப்படி இருக்குங்க? நிறைந்து இருக்கிறது. அப்போ உங்கள் வீட்டில் அருமையும் இனிமையுமான பொருட்கள் நிறைந்து இருக்க வேண்டும் என்று எத்தனை பேர் விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. நான் விரும்புகிறேன். என் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும், எல்லாம் நிறைந்து இருக்கணும், ஒரு குறைவும் இல்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். அப்போ எனக்கு என்ன தேவை? ஆமாம், இந்த அறிவு எந்த அறிவு? டிவைன் நாலேஜ், தெய்வீக அறிவு எனக்கு தேவை. தெய்வீக அறிவு எங்க இருக்குது? வேதத்தில் இருக்குது. வேதத்தில் தெய்வீக அறிவு இருக்குனாக்க, இந்த தெய்வீக அறிவு எனக்குள்ள வரணும் அப்படின்னாக்க நான் என்ன பண்ணணும்? வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்கணும்? என் தேவன் எனக்காய் இதை எழுதி கொடுத்திருக்கிறபடினாலே இது எல்லாம் என் வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமா. ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்வாங்க. அகத்தின் அழகு. முகத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம். சபைக்கு வரும்பொழுது சந்தோஷமா டீ சாப்பிட்டு வந்தீங்களா, இல்லை டீ வேணான்னு சொல்லிட்டு வந்தீங்களா, இல்லை டீயே குடிக்க போறது இல்லைன்னு முடிவு எடுத்துட்டு வந்தீங்களா அப்படின்றத முகத்தை பார்த்தோன்னே சொல்லிடலாம். அப்போ அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அதே போல ஒரு வீட்டின் நிலைமை
சமையல் அறையை பார்த்தா தெரிஞ்சிடும். மூன்றாவது, ஒரு மனிதனின் வாழ்க்கை நிலைமை அவனுடைய மனதின் அறையை பார்த்தால் தெரிந்துவிடும். மனதின் அறையை எப்படி வெளியில காட்டுறது? சமையல் அறைக்குள்ள போய் பொருள் எடுத்து பார்த்துடலாம், ஆனா மனதுக்குள்ள இருக்கக்கூடிய காரியங்கள் எப்படி உங்களால பார்க்க முடியும் அப்படின்னாக்க, நீங்க ஆலயத்தில் உட்கார்ந்து தேவனுடைய வார்த்தையை எப்படி கவனிக்கிறீர்கள் என்பதை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இங்க உங்களால ஒரு விஷயத்தை சரியாய் கவனிக்க முடியவில்லை என்றால் உங்களால வாழ்க்கையில எந்த ஒரு பெரிய காரியத்தையும் செய்ய முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, நோட்டுக்கு பின்னாடி, பைபிளுக்கு பின்னாடி எழுதி வச்சுக்கோங்க. ஆலயத்தில் உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தையை சரியா உங்களால கவனிக்க முடியலைனாக்க நீங்க உலகத்துல எந்த இடத்துக்கு போனாலும் உங்களால சிறப்பான ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அப்ப ஆலயத்துல தேவன் அறிவை உங்களுக்கு வசனத்தின் மூலமாய் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எத்தனை பேர் வீட்டில் பைபிள் படிச்சும் புரியாத ஒரு விஷயங்கள் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிருக்குது? யாரும் கை தூக்காதீங்க, நான் கை தூக்குறேன். ஏன்னா எனக்கு நிறைய புரிஞ்சிருக்குது. நான் பேசும்பொழுது எனக்கு கடவுள் நிறைய காரியங்களை புரிய வச்சிருக்கிறாரு, நிறைய காரியங்களை தெரிய வச்சிருக்கிறாரு. அப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு என்ன தேவை? என்ன தேவை? என்ன தேவை? அறிவு தேவை. இந்த அறிவு எங்க இருக்குனாக்க தேவனுடைய வார்த்தையில் இருக்குது. சரி, ஓகே. இப்ப வீட்டில் கரண்ட் போச்சு, அப்படியே உட்காந்துருப்பீங்களா? இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. இபி ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுவீங்க. சரி, இபி ஆஃபீஸில் இருக்கிற ஃபோன் எடுக்கலை, அடுத்து யாருக்கு ஃபோன் பண்ணுவீங்க? லைன்மேனுக்கு ஃபோன் பண்ணுவீங்க, ஆமாவா இல்லைங்களா? சரி, லைன்மேனும் எடுக்கலை. அடுத்து ஏஇக்கு ஃபோன் பண்ணுவீங்க. சரி, அவனும் எடுக்கலை. இருட்டில் உட்காந்துருப்பீங்களா? என்ன பண்ணுவீங்க? பொடிநடையாக நடந்து இபி ஆஃபீஸுக்கு போயிடுவீங்க. இபி ஆஃபீஸுக்கு போனாக்க அங்கே எல்லாம் படுத்து கொர்ருன்னு தூங்கிக்கிட்டு இருக்கானுங்க, ஃபோன் எடுத்து வச்சிட்டானுங்க. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஏய் அண்ணா, தெருவே கரண்ட் இல்லாமல் கிடக்குது, ஒருத்தர் ஃபோன் எடுக்க மாட்டீங்க, வந்து கரண்ட் போட மாட்டீங்களா அப்படின்ட்டு கத்துன உடனே ஒருத்தர் வந்துச்சு, நாமானி தூக்கத்தில். அவனுக்கு நைட் டியூட்டி, நைட்டு, ஆமாம், நைட் டியூட்டினா வேலை பார்க்கணும். அவன் என்ன நினச்சிட்டானாக்க, நைட் டியூட்டினாக்கா சாப்பிட்டு வந்து படுத்து தூங்கணும்னு நினச்சிட்டான் போல. எந்த உலகத்தில் எப்படி சம்பளம் கொடுக்குறாங்க பாருங்கள். படுத்துட்டான், அவன் எழுப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரீங்க, வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தெருவில் பார்க்குறீங்க, பாக்ஸை பார்க்குறீங்க, ஃபீஸ் போடுறீங்க. ஃபீஸ் போட்டோன்னா கரண்ட் வந்துருச்சு. இப்போ கரண்ட் வந்தோன்னு போய் நிம்மதியாக தூங்குவீங்களா மாட்டிங்களா? ஆமாம், இது ஒரு அறிவா இல்லையா? ஸோ கரண்ட்டு போச்சுன்னா ஃபோன் பண்ணணும், ஃபோன் எடுக்கலைன்னா இபி ஆஃபீஸுக்கு போகணும், ஆளை கூட்டிகிட்டு வந்து ஃபீஸ் போட்டால் கரண்ட்டு வரும்ன்றது தெரிஞ்சிருக்கிற நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில காரியங்கள் சரியாய் போகவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்யணும்? அதையே உட்காந்து பேசிட்டு இருக்கக்கூடாது. அக்கா கரண்ட்டு போச்சுக்கா, என் வீட்டிலேருந்து தான் கரண்ட்டு போச்சு, உங்கள் வீட்லேயும் கரண்ட் போச்சா? நல்லதுக்கா, நான் வேறு என் வீட்டில் மட்டும் தான் போச்சுன்னு நினச்சேன். இப்படியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா விடிஞ்சிரும், கரண்ட்டு வராது. இன்றைக்கி அப்படி தான் நிறைய பேர், வீட்டில் பிரச்சனைக்கா, என் வீட்லேயும் பிரச்சனை தான்ம்மா. அக்கா உங்கள் வீட்லேயும் பிரச்சனையாக்கா? என் வீட்லேயும் பிரச்சனை தான்க்கா. அம்மா உங்கள் வீட்டிலம்மா? அம்மா என் வீட்லேயும் பிரச்சனை தான். அப்பா எல்லா வீட்லேயும் பிரச்சனை தான் இருக்குது. நான் கூட பயந்துட்டேன், என் வீட்டில் மட்டும்தான் பிரச்சனை. ஸோ சுற்றி இருக்கிற எல்லாமே பிரச்சனையிலே வாழ்ந்து வாழ்க்கையை பிரச்சனையிலே முடிச்சுட்டு போயிடக்கூடியவங்களா இருப்பாங்க. அதுதான் என்னன்னாக்க அறிவு இல்லாமல் செயல்படுவது. அறிவு என்பது ஒரு காரியத்தை எப்படி மாற்றுகிறோம் என்பதை குறித்தது. உங்க வாழ்க்கையில் ஒரு விஷயம் சரியா இல்லையா, அது எப்படி சரியாக்கணுன்றத பைபிளை பாருங்க. சார் பைபிள் தெரியல சார், ஊழியக்காட்ட வந்து கேளுங்க, ஐயா என் வாழ்க்கையில் இப்படி இருக்குது, இதுக்கு நான் எப்படிப்பட்ட காரியங்களை சொல்லி செபிக்கணும், என்னை கற்றுத்தாருங்க ஐயான்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கடவுள் உன் கூடையும் உன் மாப்பி செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்னு ஏன் சொல்றாருனாக்க, அதுல கூட நீங்க குறைவை பார்க்க கூடாது, அதுல கூட உங்க வாழ்க்கையில வந்து குறைவு இருக்கக்கூடாது என்பதை தேவன் விரும்புகிறார். இதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சில பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கனாக்க, நம்மளோட இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க, நம்மளை கடவுள் நல்லா வச்சிருக்கிறாரு, சோத்துலாண்டவரை, அப்படி நினைக்க கூடாது. உங்களோட ஒருத்தர் வீடு இல்லாமல் ரோட்டில் இருக்கிறான், நீங்கள் போட்டிருக்கிற துணியோட மோசமான துணி போட்டிருக்கான், நீங்கள் 3 வேளை சாப்பிட்றீங்க, அவன் 1 வேளை சாப்பிட்றான், அப்படின்றதுனால அவனை விட நீங்கள் சிறப்பானவங்கன்னு அர்த்தமா? அப்படி பார்க்கக்கூடாது. வேதத்தில் கடவுள் என்ன சொல்லியிருக்கிறாரு, அப்படி என் வாழ்க்கை இருக்குதா, அதுதான் என் வாழ்க்கையை தேவன் திட்டமிட்டு இருக்கிறார்னு அர்த்தம். அப்போ என் வாழ்க்கையை தேவன் எப்படி திட்டமிட்டு இருக்கிறார்? என் கூடையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், என் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்படின்னாக்க தேவன் எவ்வளோ டவுன் த லைனில் போய் பார்க்குறாரு பாருங்க. அதை கூட தேவன் அறிந்திருக்கிறார் என்றால் உங்களுடைய பேங்க் பேலன்ஸை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வாங்க வேண்டிய இடங்கள், நீங்கள் முடிக்க வேண்டிய வீடுகள், நீங்கள் வாங்க வேண்டிய சொத்துக்கள் எல்லாவற்றையும் தேவன் ஒரு பெரிய பிளான் வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன்.
உங்கள் வாழ்க்கையில் தேவன் பெரிய பெரிய இடங்களை உங்களை வாங்கும்படி செய்வார். பெரிய பெரிய வீடுகளை முடிக்கும்படி செய்வார். பெரிய பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய காத்திருக்கிறார். அதற்குத்தான் தேவன் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு பாருங்க. உன் தொட்டியும் உன் மாப்பி செய்கிற கூடையும் ஆசீர்வதிக்கப்படும். அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு? ஓ அனுதின வாழ்க்கையில் நீ எப்படி இருக்கணும்னு தேவன் விரும்புகிறார். தொடச்சிக்கோ, வலிச்சுக்கோ, ஒப்பேத்திக்கோ. கொஞ்சம் தான் இருக்குங்க, 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் பசி அடிக்கலாம், இல்லை குழந்தை கொஞ்சம் கொடுத்துடலாம். அப்படிப்பட்ட வாழ்க்கை தயவுசெய்து ஒரு நாள் கணவன் விட எதிர்பார்க்காதீங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை சாபமான வாழ்க்கை. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அது மாத்திரம் கிடையாது பாருங்க, உங்க வாழ்க்கையில கடவுள் சொன்ன காரியங்களை படிக்கிறீங்க, கேட்குறீங்க. 3வது ஜெபிக்கணும். என்ன பண்ணணுங்க? எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க அப்படின்னு நான் கேட்க மாட்டேன். எல்லாரும் ஜெபிக்கிறீங்க. எப்படி ஜெபிக்கிறீங்க அப்படின்னு கேட்க மாட்டேன். ஏன்னா எப்படினாலும் ஜெபிப்பீங்க. ஆனால் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றத மட்டும் நான் இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னாக்க, உங்களுடைய ஜெபம் உங்கள் வீட்டின் கூரையை தாண்டி போனால்தான் தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டின் கூரையை கடந்து உங்களிடத்துல வரும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் தீபாவளிக்கு ராக்கெட் வச்சுருக்கீங்க? ராக்கெட் எத்தனை பேர் வெடிச்சிருக்கீங்க தீபாவளிக்கு? யாருமே கை தூக்க மாட்டீங்க. ரொம்ப வெக்கப்படுறீங்க போல். நான் கை தூக்குறேன். நான் தீபாவளிக்கு ராக்கெட் விட்டேன். அதோடு அதுக்கப்புறம் ராக்கெட்டே விடுறதில்ல. ஏன் தெரியுங்களா? ராக்கெட்டை கையில் பிடிச்சி விட்டேன். சர்ன்னு போய் எதிர்த்த வீட்டில் ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய வச்சுட்டு நிற்குது. அந்த குழந்தை கிட்ட போய் ராக்கெட்டு போச்சு பார்த்துங்க. என் லைஃப்பில் இதுக்கப்புறம் நான் ராக்கெட்டை விடவே மாட்டேன்னு அன்னைக்கு முடிவு பண்ணினேன். அதுலேருந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ராக்கெட்டை இப்படி விடக்கூடாது. ராக்கெட் எப்படி விடணும்? ஜபம் எப்படி பண்ணணும்னாக்க, ஜபம் இப்படி பண்ணணும். ஜபம் இப்படி பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஜபம் இப்படி பண்ணுறாங்க. எப்படி பண்ணாங்க தெரியுங்களா? கணவரை ஆசீர்வதியும், வீட்டை ஆசீர்வதியும், பிள்ளை ஆசீர்வதியும், பக்கத்து ஆசீர்வதியும், ஊழியக்கார ஆசீர்வதியும், சித்தப்பா மாமா ஆசீர்வதியும், எல்லாரும் நல்லபடியாக வச்சுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஐ டிடன்ட் மிஸ் எனிதிங், யூ நோட்டீஸ், ப்ளீஸ் ப்ளீஸ் பிளஸ் மீ. அவர் பார்ப்பாரு, டே எங்கள் அப்பா நல்ல ஒரு ஜபமாக இருக்குது. அவர் ரவுண்ட் அடித்து முடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் டச் பண்ணியாச்சுல. மகாகவி பாரதிலேருந்து கோயம்பேட்டுக்கு போகிற பஸ்ஸு எல்லா ஸ்டாப்பிங் நின்று போகிற மாதிரி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாங்க. முடிஞ்சிச்சு. அந்த ஜபம் ராக்கெட்டை சுத்த விடுற மாதிரி. ராக்கெட் எங்கே விடணும்? அப்போ உங்கள் ஜபம் மேலே போகணும். உங்கள் ஜபம் மேலே எப்படி போச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னாக்க, சில பேருடைய ஜபம் கூரையவே கிராஸ் பண்ண மாட்டேங்குது. மேலே போகலை. வீட்டு கூரை 11 அடின்னு வச்சிங்களேன், 10 அடின்னு வச்சிங்களேன். ஜபம் இங்கோட நின்றுது. இங்கே நிற்கிற ஜபம் எப்படி தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்? ஜபம் கூரையை தாண்டி போக வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. தொடர்ச்சியாக எந்தெந்த காரியத்துக்கு ஜெபிக்க வேணும்? ஆண்டவரே, அண்ணா நகர் எங்களுக்கு ஒரு அரை கிரவுண்டில் வீடு வேணும் ஆண்டவரே. அப்படி ஜெபிக்கக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னாக்க, ஆண்டவரே, வேதத்தில் சொல்லப்பட்டபடி என்னுடைய கூடையும் என் மாப்பி செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறபடினாலே இதன் மேல் என் ஆசீர்வாதத்தை கூறுகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஏன் சில பேர் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை அப்படின்றத நான் சொல்கிறேன். ஜபன்றதை வந்துட்டு என்ன நினச்சிட்டாங்கனாக்கா, ஒரு ட்ரெடிஷ்னல் இல்லை ஒரு ஃபார்மாலிட்டியான ஒரு விஷயம் நினச்சிட்டாங்க. ஆனால் சொல்லிட்டுங்களா, ஜபம்ன்றது நீங்கள் விடுகிற மூச்சு போன்றது. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? வெளியில் இருக்கிற அம்மா கவனிக்கிறீங்களா? ஆமாம், நீங்கள் தான் கவனிக்கணும். உங்களை தான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஜபம்ன்றது தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் போடுற புது துணி மாதிரி இருக்கக்கூடாது. ஜபம்ன்றது அனுதினமும் காலையில் எந்திரிச்சோன்னு பல்லு வலிக்கிட்டு டீ குடிக்கிறீங்கள, அந்த டீ குடிக்கிற மாதிரி இருக்கணும் ஜபம். நீங்கள் விடுற மூச்சு போல் இருக்கணும் ஜபம். யாராச்சும் மூச்சு அப்புறமேட்டு விட்டுக்கலாம்னு யோசிச்சிருக்கீங்களா? ஹலோ, இல்லையா? ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கே. அதாவது ஒரு 1 hour மூச்சு விட வேணாம் அப்படின்னு நான் கொஞ்சம் நேரம் படுக்கலான்னு இருக்கேன்யா. அடுத்த 1 hour விஷயம் வேறு. ஆளுங்களாம் சொல்லி அனுப்பிச்சிருவாங்க, 1 hour மூச்சு விடலனாக்கா முடிஞ்சிச்சு. ஆனால் மூச்சு எப்போ விடுறீங்க? ஒவ்வொரு நொடி பொழுது மூச்சு விடுறீங்க. அப்போ ஜபம்னு என்ன தெரியுங்களா? ஒரு நேரத்தில் உட்காந்து ஒரு விஷயத்திற்காக ஒரு முறை மாத்திரம் ஜெபிக்கிற ஜபம் ஃபார்மாலிட்டியான ஜபம். என்ன ஜபங்க? ட்ரெடிஷ்னல் ப்ரேயர் அப்படின்வாங்க. அப்படின்னாக்க எல்லாத்தையும் சொல்லி ஜெபிச்சுட்டு முடிச்சிடுது. ஆனால் ஜபம்ன்றது எப்படின்னாக்க, ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் ஒவ்வொரு காரியத்திற்காகவும் நீங்கள் சொல்லி 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 உங்கள் வார்த்தையை சொல்லி தேவனிடத்தில் ஜெபிக்க 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 உங்களுடைய வீட்டில் அருமையும் இனிமையுமான பொருட்களினாலே தேவன் நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. சார், கடவுளே எழுதி கொடுத்துருக்கிறாருனாக்க உங்களுக்கு அதை சொல்லி ஜெபிக்க கஷ்டமாக இருக்குது. என் கூடையும் என் மாப்பிசுகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும் என்று தேவன் சொல்லுகிறபடினாலே அவைகள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பதாக அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா தான் அது ஆசீர்வதிக்கப்படும். நீங்க ஜெபிக்கலனாக்கா உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. நீங்கள் ஜெபித்தால் மாத்திரமே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக
அப்போ உங்க ஜெபம் எதை தாண்டி போகணும்? அப்பதான் உங்க கூரையை கடந்த தேவனுடைய ஆசீர்வாதம். அதான் யோபு சொல்றார், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. என்ன சொல்றார் அப்படின்னாக்க, தேவனுடைய ரகசிய வார்த்தை எனக்குள் இருந்தபடியினால் என் தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்று சொல்லுகிறார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில கடவுளுடைய ரகசிய செயலை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ரகசியமான ஒரு செயல் கடவுள் செய்யக்கூடியவராக இருக்கிறார். உங்க வாழ்க்கையில அநேக ரகசியமான செயல்களை தேவன் திட்டமிட்டிருக்கிறார். நீங்கள் எப்படி தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்களோ அப்படி உங்க வாழ்க்கையில அவர் செய்யக்கூடியவராக. சரி, ஓகே. அப்போ உங்க வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியங்களை எல்லாம் தேவன் உங்க வாழ்க்கையில கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் ஜெபிக்கணும்? சின்ன சின்ன காரியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஏன் ஜெபிக்க சொல்றாரு? அவரே சின்ன காரியங்களை பொறுப்படுத்தி அதை கனப்படுத்தி அதை வார்த்தையாய் எழுதி உங்களுடைய கரத்துல கொடுத்திருப்பார் என்றால் அந்த சின்ன விஷயத்தை தேவன் மதிக்கிறாரா இல்லையா? உங்ககிட்ட நான் கேள்வி கேட்கிறேன், கடவுள் மதிக்கிறாரா இல்லையா? அவர் மதிக்கிறபடினால தானே உன் கூடையும் மாப்பிசுகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்றாரு. அப்போ அவ்வளோ பெரிய தேவன் இறங்கி உன் வீட்டில் இருக்கக்கூடிய கூடையும் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கும்னு கடவுள் சொல்றாரு. அப்படின்னாக்க நானும் அதை என்ன பண்ணணும்? அது சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை தேவனே யோசித்து சொல்லுகிறபடினாலே நானும் அதற்காய் ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஜெபிக்காம உங்க வாழ்க்கையில் எதையும் மாற்ற முடியாது. மன்னிச்சுக்குங்க இல்லையா? கோயிலுக்கு வந்தால் எல்லாம் மாறிடும்னு சொன்னாங்க. கோயிலுக்கு வந்தால் எல்லாம் மாறும். என்ன மாறும்? உங்கள் மனசு மாறும், புத்தி மாறும், வார்த்தை மாறும், பார்வை மாறும், செயல் மாறும். அந்த மாற்றங்களின் மூலமாய் தான் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிக்கும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடியவர்களாக. எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? ஜெபிக்காதவங்க இக்கரையிலே நிற்பாங்க. ஜெபிக்கிறவங்க இன்ச்சா நகர்ந்து கூட அக்கறைக்கு போயிடுவாங்க. எல்லாரும் சொல்லுங்க. ஜெபிக்காதவங்க இக்கரையிலேயே நிற்பாங்க. தொடர்ந்து ஜெபிக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்தாலும் அக்கறைக்கு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. மனைவி சாயந்தரம் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னைய பாருங்கள் எல்லாரும். என் மனைவிட்டு பேசிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி கிச்சனில் போயிட்டு பார்த்தாக்க ஒரு வீடு எப்படி ஆசீர்வாதமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ மனைவி சொன்னாங்க, நானும் 2-3 மாதமாக ஜெபிக்கிறேன். எதுக்காகன்னு கேட்டேன். அண்ணாச்சி கடையில் அரிசி மூட்டை வாங்குகிறேன், 1 மாதத்துக்குள்ளே காலி ஆகிடுது. அதனால் நான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த அரிசி ரொம்ப நாளைக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே ஆகாரம் இருக்கணும் ஆண்டவர்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். இப்போது 1 மாதத்துக்குள்ளேயே காலி ஆகிற அரிசி 1 மாதம் ஆகி 10 நாள் 12 நாள் 15 நாள் ஆனால் கூட காலியாகாமல் இருக்குது. கொஞ்சம் இன்னும் மீதி இருக்கக்கூடிய அளவுக்கு தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நான் சொன்னேன், நீ ஜெபிக்கிற சின்ன சின்ன காரியங்களை கூட நீ அது சிறிய காரியமாக நினைக்கலாம், ஆனால் தேவன் அதை பெரிய காரியமாய் கருதி வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறாரு. உன் கூடையும் உன் மாப்பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சார், உங்களை ஒரு கடவுள் நேசிக்கிறார் சார். அந்த கடவுள் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியங்களில் கூட நீங்கள் குறைவை பார்த்துவிடக்கூடாது என்ற ஒரு மனநிலையோடு அவர் இருக்கிறபடினால்தான் அதை எழுதி உங்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். இதை வாசித்து இதை விசுவாசித்து இதை வாயை திறந்து சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் சின்ன காரியங்களை கூட நீங்கள் குறைவை பார்க்க மாட்டீங்க. அனைத்திலும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த மாலை வேளையில் நான் சொல்கிறேன், நீங்கள் வழிபடுகிற தேவன் அனாதைகளை ஆதரிக்கிற தேவன் அல்ல. நீங்கள் வழிபடுகிற தேவன் ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். அவர் நல்ல தகப்பன் மாத்திரம் அல்ல, அவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்களில் கூட நீங்கள் பெருக வேண்டும், நீங்கள் நிரம்பி இருக்க வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும், உங்கள் வீட்டிலே அருமையும் இனிமையுமான பொருட்கள் நிறைந்திருக்க வேண்டும் என்ற தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ உங்கள் வீட்டுக்கு போகும்போது சொல்லிக்கிட்டே போங்க, என் வீட்டில் அருமையும் இனிமையுமான பொருட்கள் நிறைந்திருக்கும், என் கூடையும் மாப்பிசைகிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறபடினாலே அது என் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டோடைய ஆலயத்திற்கு நேரம் செலவு பண்ணி பெட்ரோல் போட்டு ஆட்டோவுக்கு காசு கொடுத்து நடந்து ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணி ரயில்வே ட்ராக் மேலாம் நடந்து
ஆலயத்திற்கு வந்து உட்கார்ந்து உங்களுக்காக கடவுள் ஒரு வார்த்தையை பேசி இதை நீங்கள் வீட்டுக்கு எடுத்துக்கொண்டு போகாமல், இதை நீங்கள் கடைபிடிக்காமல், இதை நீங்கள் வீணடிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதன்ற வார்த்தையை எழுதி கூட பார்க்க அவன் சில பேர் லாபம்னு எழுதுனாக்கா லபம்னு எழுதுவாங்க. ஏன்னா லாபம்ன்ற வார்த்தை எழுதவே தெரில, அவன் எப்படி வாழ்க்கையில் லாபத்தை பார்க்க போகிறான் பிஸ்னஸில். சில பேருக்கு ஆசீர்வாதம்ன்ற வார்த்தை எழுதவே தெரியாது, எப்படி ஆசீர்வாதம் வாழ்க்கையில் வரும்? சரி, எழுத தெரியலனாலும் பரவாயில்ல, ஆலயத்தில் வந்து உட்கார்ந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி வீட்டில் போய் செய்கிறீங்களா? அந்த வார்த்தையை சொல்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? வேதத்தை வாசிக்கிறீங்களா? கடவுளோடு கொஞ்ச நேரம் பேசுகிறீங்களா? அப்படி பேசும்பொழுது தான் வாழ்க்கையின் தரம் மாறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்ச நாளில் ஊழியக்காரர்களுடைய வாழ்வாதாரத்தை தேவன் எப்படி ஆசீர்வதிக்கிறார்னு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரிய போகுது, ஓ நான் கூட இவர் 1 hour பேசுவார், 1 hour இவர் பேசுவார் அப்படின்னு நினச்சி தான் நான் வந்தேன். இவர் 1 hour பேசுகிற வார்த்தைகளில் ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்று அப்பொழுதுதான் எங்களுக்கு தெரிந்தது என்று சொல்லி நீங்கள் பார்க்க போகிறீங்க. எம்மா ஊருக்கு போகிற சீஷர்களுடைய மனக்கண்ணை தேவன் என்ன பண்ணார்? அவங்களுடைய மனக்கண்கள்லாம் திறக்க போகுது. எப்போ தான் திறக்க போகிறோம்? ஊழியக்காரர்களாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு பெரிய லெவலில் போகும்பொழுது தான் நீங்கள் யோசிச்சு பார்ப்பீங்க, அன்னைக்கே சொன்னாருப்பா அந்த மனுஷன், நம்பு, விசுவாசி, ஜெபம் பண்ணி, வாயை திறந்து சொல்லுன்னு சொன்னார். அதெல்லாம் நம்ம கேட்கல, ஆனால் சொன்னவங்க இன்னைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், வருகிற நாட்களில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வாழ்க்கையில் உங்கள் தகுதிக்கு மிஞ்சி நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு விரும்புனீங்கனாக்க உங்கள் திராணிக்கு மிஞ்சி தேவனுக்கு நேரத்தை கொடுங்கள். எத்தனை பேருக்கு புரியுது? எத்தனை பேருக்கு தகுதிக்கு மிஞ்சி ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்குள்ளே இருக்கும்ல. சார் 10வது படிச்சிருக்கேன், எனக்கு 20,000 தான் சம்பளம் கொடுப்பாங்க, ஆனால் நான் 1,00,000 ரூபா சம்பளம் எதிர்பார்க்குறேன் அப்படின்னாக்க என் தகுதிக்கு மிஞ்சி நான் எதிர்பார்க்குறேன்னா இல்லையா? சரி, என் தகுதிக்கு மிஞ்சி எதிர்பார்க்கறது தப்பா இல்லையா? சில பேருக்கு தப்புன்னு சொல்லுவீங்க. சில பேர் என்ன சொல்லுவீங்கன்னாக்கா, ஐயா தகுதிக்கு மிஞ்சி எதிர்பாருங்க, கடவுளை நம்புங்க, விசுவாசிங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ என் தகுதிக்கு மிஞ்சி நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினால் என் திராணிக்கு மிஞ்சி நான் தேவனுக்கு ஒன்றை கொடுக்க வேண்டும். என் நேரத்தை கொடுக்கணும், வேதத்தை படிக்கணும், கடவுளுடைய வார்த்தையை கேட்கணும், கடவுளுக்காக கொடுக்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? கடவுளுக்காக கொடுத்தா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க தெரியுங்களா? வார்த்தை ஒன்று எழுதிருக்கேன், என்னன்னாக்கா, நீங்கள் எவ்வளவாய் தேவனுக்கென்று அளிக்கிறீர்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமையை ஒழிக்கும் அளவு. எத்தனை பேருக்கு வார்த்தை புரியுது? நீங்கள் எவ்வளவாய் தேவனுக்கு கொடுக்கிற அளவோ அதுதான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமையை ஒழிக்கிற அளவு. நீங்கள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவ்வளவாய் தேவனுக்கு கொடுக்கணும். நேரத்தை கொடுக்கணும், உங்களுடைய நாட்களை கொடுக்கணும், வேதத்தை படிக்கணும், செபிக்கணும், கடவுளுக்காக கொடுக்கணும். எத்தனை பேர் கடவுளுக்காக கொடுக்குறீங்க அப்படின்னு நான் கேட்க போகிறது இல்லை, ஏன்னா எல்லாருமே கடவுளுக்கு கொடுப்பீங்க. ஆனால் கடவுளுக்கு எப்படி கொடுக்குறீங்க? உங்கள் அளவு கடந்து கொடுக்குறீங்களா? உங்கள் திராணிக்கு மிஞ்சி கொடுக்குறீங்களா? இல்லையா நான் 20,000 சம்பாதிக்கிறேன் ஐயா, ஊழியக்கார் சொன்னார் 20,000 சம்பாதிக்கிற 10% கடவுளுக்கு கொடுக்கணும் அப்படின்னாக்கா 2,000 ரூபாய்யா, ஆனால் என்னால் இப்போ 2,000 ரூபா கொடுக்க முடியல, நான் ஒரு 1000 ரூபா மட்டும் நான் கடவுளுக்கு மாதம் கொடுக்குறேன் ஐயா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னாக்க நீங்கள் என்னன்னாக்க இன்னும் 100க்கு 40 மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்னாக்க நீங்கள் 100க்கு 20 மார்க் எடுத்து ஃபெயிலே இருக்கிறீங்க. ஃபெயிலாக இருக்கிற பிள்ளைய அடுத்த கிளாஸுக்கு மாற்றுவாங்களா? சொல்லுங்களேன். ஃபெயிலாக இருக்கிற பிள்ளை அடுத்த கிளாஸுக்கு மாற்ற மாட்டாங்க. எப்போ அந்த பிள்ளை அடுத்த கிளாஸுக்கு போகணும்னா எப்போ அந்த பிள்ளை பாஸ் பண்ணுதோ அப்போ தான் அடுத்த கிளாஸுக்கு போகும். அப்போ நான் உங்கள் வாழ்க்கையில் ஒன்று கற்றுத்தரேன், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னாக்க நீங்கள் கொடுக்குறவங்களாம் மாறணும். எப்படிங்க மாறணும்? ஆமாம், 100க்கு எத்தனை % கொடுக்கணும்? 100க்கு 10% கொடுக்கணும். நானும் என் மனைவி பேசிக்கிட்டே இருந்தோம், நம்ம எவ்வளோ கொடுக்குறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ சொன்னாங்க, கூட்டி கழித்து பார்த்தாக்கா கணக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி கழித்து பார்த்தாக்கா நம்ம ஒரு 15-16% கொடுக்குறோம். அப்போ நான் சொன்னேன், ஆண்டவரே நான் இன்னும் அதிகமாய் கொடுக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நான் எவ்வளவாய் அதிகமாய் கொடுக்குறேனோ அவ்வளவாய் என்னை தேவன் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன காரியங்களில் கூட நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்று யார் விரும்புகிறா? தேவனே விரும்புகிறபடினால நீங்கள் என்ன பண்ணணும்? அதை விரும்பணும், அது நீங்கள் ஆசைப்படணுமே தவிர வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு கரிச்சு கொட்டக்கூடாது. ஒன்றுமே இல்லைங்க, வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைங்க, ஒரே கஷ்டப்படுறேன், வேதனையாக இருக்குது, அதை பேசாதீங்க. கடவுள் சொல்லியிருக்கிறபடினால என் வாழ்க்கையில் நான் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைவாக இருக்கும். எல்லாரும் சொல்லுங்கள், என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் நிறைவாக்குவார். என் வீட்டில் நிறைந்திருக்கும், என்னுடைய ஆகாரங்கள் நிறைந்திருக்கும், என்னுடைய பேங்க் பேலன்ஸ் நிறைவாக இருக்கும், என் வருமானம் நிறைவாக இருக்கும், ஞானம் நிறைவாக இருக்கும்,
என் வாழ்க்கையில குறைவு இருக்காது. ஆமென். கண்களை மூடுவோமா? நன்றி தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உன் கூடையும் உன் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லி ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் அனுதினமும் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் மேல் கூட என் தேவன் கவனம் உள்ளவராக, கருசனை உள்ளவராக இருப்பீர் என்றால், ஆண்டவரே, அதை நாங்கள் நம்புகிறோம், அதை விசுவாசிக்கிறோம். இந்த மாலை வேளையிலே வந்து வார்த்தை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை பெருக்கத்துக்குள்ளே கடந்து போவதற்காக அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களிலும் அருமையும் இனிமையுமான பொருட்கள் நிறைந்திருக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் தகப்பன். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான பொருட்கள் நிறைந்திருக்கும் என்று சொல்லப்பட்டது போல அந்த தெய்வீக நாலேஜ், அந்த டிவைன் நாலேஜ் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாயிருக்க வேண்டுமாய் நான் செபிக்கிறேன் கர்த்தாவே. அந்த பிள்ளைகள் வீட்டிற்கு போகும் பொழுது உறுதியாய் விசுவாசத்தோடு சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட என் தேவனே நேரம் எடுத்து எழுதி கொடுத்திருப்பார் என்றால் நானும் சின்ன சின்ன காரியங்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி நேரத்தை கொடுக்க, வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, ஆண்டவரே உண்மையாய் உம்மை தேட இந்த பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக. இவர்கள் பெருகுவார்கள் என்று ஆசீர்வதிக்கிறேன். இவர்கள் சிறந்திருப்பார்கள் என்று ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய வாழ்க்கையில குறைவு இருக்காது என்று ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய வாழ்க்கையில நிறைவு உண்டாயிருக்கும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய வாழ்க்கையில நிரம்பி வழியும் என்று ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்